அம்மா தாயே அன்னபூரணி எடுத்துக்கோங்க. பாத்து மொள்ளமா சீக்கிரம் எந்திரிச்சு செஞ்சாலும் காலையில எப்படி நேரம் போகுதுன்னு தெரியல. ஆமா ஆமா எல்லாத்தையும் எடுத்துட்டேலா? மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் மாமா. எல்லாருக்கும் ஜலம் ஊத்திட்டே இல்லையோ? அன்னபூர்ணா கேட்டரிங் சென்டர் பியூர் வெஜிடேரியன் சார். நமஸ்காரம். 20,000ன்னு பேசினோம், 5,000 ரூபாய் கொடுத்திருக்க. என்னன்னா இது? கணக்கு பார்த்தா பணம்னு சொல்லுவாங்க, கணக்கு கேட்டா ஓடிடுவ. அண்ணா அப்படி சொல்லாதே, தயவு தாட்சண்யம் பாருங்க, கொஞ்சம் மேல பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. இது போதுமா? இன்னும் 2 வேணுமா? அந்த சமயத்துல வாமனன் சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட பலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அப்படியே அடக்குனார். தாத்தா, பகவான் ஒருத்தர்ன்றப்ப இத்தனை அவதாரங்கள் எதுக்கு, இத்தனை பேர்கள் எதுக்கு? நோக்கு புரியுற மாதிரியே சொல்றேன்டா கண்ணா. பகவான் எந்த ரூபத்துல இருக்கிறான்றதெல்லாம் முக்கியம் இல்ல, அவரு என்ன பண்றாருங்கிறதான் நாம பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா நல்ல வேலைகள் செய்யற எல்லாரையுமே நம்ம பகவான் தான் நினைக்கணும். நாம செய்யற வேலையில நல்லது மட்டும்தான் தெரியணுமே தவிர நாம தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. 18 வயசு பொண்ணுக்கு 10 வயசு பையன் துணையா, கொடுமை. என்னடா கிளாஸுக்கே வந்துருவியா நீ? கிளம்பு. ஹாய் ரேவதி. ஹாய். உன் தம்பியா? ஆமா. அக்கா பெண்ணு மறந்துட்டாங்களே மச்சான். இவங்க 2 பேரும் நம்ம காலேஜ் பொண்ணுங்க தானா? நான் எங்க பார்த்தேன், இனிமேதான் பார்க்கணும். நாங்க ஃப்ரெஷர்ஸ்ங்க. என்னது நீங்க ஃப்ரெஷ்ஷா? நாம செய்யற வேலையில நல்லது மட்டும்தான் தெரியணுமே தவிர நாம தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன இப்படி வைக்கப்படுற? முத்த கொடுத்துட்டு போமா. அவ பண்ண தப்புக்கு இவனையே அடிக்கிறேன். தப்பு யாரு பண்ணினாலும் தலை குனிய வேண்டியது நாம தான். முகத்துல மைய பூசினதுனால தப்பிச்சோம், இல்லைன்னா நம்மள குடும்பத்தோட எரிச்சிருப்பா. அக்ரஹாரத்துல பிறந்தவன்டா நீ, நோக்கியே இவ்வளவு கோபம்? இது ருத்ராட்சம் இல்ல, இனிமே உனக்கு இதுதான் ரட்ச. இது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நீ யாரையும் அடிக்கப்படாது. அப்படின்னா இதை எடுத்துட்டு அடிக்கலாமாப்பா? சுவாமி சுவாமி, இத உன் கையால எடுத்துட்டேன்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தம். கடையில பணம் எல்லாம் கொடுத்துட்டேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிறபடி கரெக்டா இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்துடும். சரிங்கப்பா. மேல தார்பாய மூடி எடுத்துட்டு வா, மழை வர்ற மாதிரி இருக்கு. க்ளோஸ் பண்ண ஃபைல மறுபடியும் நோண்டி எடுத்த. வெரி பேட். உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன்டா. என்ன விடுறது இருக்கட்டும், நீ என்ன பிடிக்கணும்ல. டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஓட்ட துப்பாக்கி எடுத்துட்டு என்ன சுட வந்துட்ட. இத பாத்தியா? லேட்டஸ்ட் மாடல் ரஷ்யன் பேக். இத இப்படி புடிச்சு பின்னாடி இழுத்து விட்டா இத வச்சு ட்ரை பண்ணி பாரு. Come on, come on, come on, come on, come on. Try, try. டேய் தம்பி, இங்க என்ன பண்ற? எழுந்துச்சு போடா. யாரா நீ? கண்ண கீழ இருக்கு. உனக்கு என்னடா வேணும்? பணமா? இந்தா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. கண்ண கீழ போடு.
தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. எங்கேருந்து வர? பீகார், சத்தீஸ்கர், ஒரிசா, அப்புறம் கும்பகோணம் சார். சத்யநாராயணபுரம் அக்ரகாரம் சார். நீ பிராமணனா? உன் பேரு என்ன? ஏய், வாடா, வாடா, வாடா. அந்த காலேஜ் ரேப் கேஸ்ல 2 அக்யூஸ்ட பிடிச்சோம்ல, இவன் 3வது மெயின் அக்யூஸ்ட். சரி, இனிமே இவனை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஓகே சார். ஏய், உட்காரா. பேர் என்னடா? உன்னதான் கேக்குறேன், பேர் என்ன? அடிங்க. டேய், பேரை கேட்டா அவனையா நான் முறைச்சுக்கிட்டு இருக்கா? ஜெகநாதன், ஸ்ரீவத்ச ஜெகநாதன். அவனை எதுக்காகடா ஷூட் பண்ண? அவனை ஷூட் பண்றதுக்கு நீ யாருடா? கண்ணு கிடைச்சா யார வேணாலும் சுட்டுவியா? தப்பு பண்ணவனை பார்த்தா என்னால பொறுக்க முடியல. அதுக்காக ஷூட் பண்ணிடுவியா? எப்பவோ சீதையை தூக்கிட்டு போனான்னு ஒவ்வொரு வருஷமும் ராவணனை சுட்டுக் கொள்றோம்ல, அப்ப நம்ம அக்கா தங்கச்சி மேல கை வைக்கிறவன எப்படி சார் சுடாம இருக்க முடியும்? அந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கத்தானே நாங்க இருக்கோம். அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல போய் தண்டனை வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் நடந்து முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் சார்? 3 மாசமோ 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ, அதுக்கு என்னடா இப்போ? அது வரைக்கும் நீங்க எப்படி சார் தூங்குவீங்க? ஆனா எனக்கு தூக்கம் வராது சார். அந்த மாதிரி தூக்கம் வராதனாலதான் இவனுங்க பின்னாடி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இத பாரு, இவங்க எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான். என் கையால தான் நானே டைப் பண்ணேன். அதுக்காக இவங்க எல்லாரையும் கொன்னுடலாம். அப்ப கொன்னுடலாம் சார். தர்மோ ரக்ஷிதா ரக்ஷிதக. தர்மத்தை நாம காப்பாத்தினா அந்த தர்மமே நம்மளை காப்பாத்துன்னு சொல்லுவா இல்லையா? பிராமணன்ல அதான் இவ்வளவு அழகா பேசிக்கிட்டு இருக்க. என்ன மாதிரியே போலீஸ்காரன் ஆகுறியா? வேண்டாம் சார். ஏன்? உங்களை மாதிரி என்னையும் மார்க்கெட்ல சுட்டுட்டா? எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, நம்ம செய்யற காரியத்துல நல்லது தெரியணுமே தவிர செஞ்சவன் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு யுத்தமே வேண்டான்னு சொன்ன அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கிடைச்சான். இன்னைக்கு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணருக்கு ஓ ரூபத்துல அர்ஜுனன் கிடைச்சிருக்கான். தூங்கலாம்டா. இனிமே நாம நிம்மதியா தூங்கலாம். நாம மட்டும் இல்ல, நம்மளோட சேர்ந்து மத்தவங்களும் நிம்மதியா தூங்குற மாதிரி பண்ணலாம். நேத்து சைதாப்பேட்டை ரவுடி, இன்னைக்கு காசிமேடு ரவுடி, இப்படி ஒவ்வொருத்தங்களா சாகுறது போலீஸ்க்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா இது நம்புற மாதிரி அப்ப இருக்கா? சிட்டிக்கு புது கேங்ஸ்டர் வந்திருக்கானா? சொல்லுங்க சார். இப்படி சொல்லுங்க சார், மக்களுக்கு தெரியணும்ல. சிட்டிக்குள்ள புதுசா ஒரு கேங்ஸ்டர் வந்திருக்கான். யார் சார்? அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இன்னும் எங்களுக்கு வரல. இப்போதைக்கு எங்களுக்கு அவனோட பேர் மட்டும் தான் தெரியும். யார் பேர் சொல்லுங்க. டிஜே. டிஜே யாரு? டிஜேவா? சார் இருக்கு. ஏண்டா, இன்னும் 1 மணி நேரத்துல பந்தி பரிமாறணும். ஏன் இப்படி அசம்பஞ்சமா நின்னுட்டு இருக்க? ஜெகநாதன் வந்தாதான் சாம்பார் வைக்க முடியும். ஜெகநாதன் வந்தாதானே நான் புளியோதரை ரெடி ஆகும். ஜெகநாதனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜெகநாதன் வந்தாதானே சாப்பாடு ரெடியா? ஜெகநாதன் வந்தாதான் சாமி சரணம். அட என்ன ஆளுங்கயா நீங்க, எல்லாம் ஜெகநாதன் தானா? ஏய், அவன் வராம இங்க எந்த வேலையும் நடக்காது. ஆமா, ஜெகநாதன் எங்க? தெரியலங்க, எங்க போனானே? காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. மனுஷாளுக்கு மனிதாபிமானம் வேண்டாமோ? கெட்டு போயிருக்கிற இந்த சமுதாயத்தை கங்கையில தான் குளிக்க வைக்கணும். அப்பதான் எல்லாரும் திருந்துவான். வந்துட்டியா? உன்னை காய்கறி தான் வாங்கிட்டு வர சொன்ன, மார்க்கெட்டே இல்ல. இதெல்லாம் உன்னாலதான். காலம்பரம் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அப்பா பூனை குறுக்க போயிடுத்து, செத்த நேரம் கழிச்சு போறேன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? இந்த செகுனங்களும் ஜாதகங்களும் அடுத்த வாழ்க்கை தான் பாக்கணும்டா, நாம அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நாங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுத்து. மார்க்கெட் மொத்தம் நாத்தோ நாத்தசியா நாத்தோ பியா. புளியோதரை தயாராயிடுத்து, இறக்கிடுவா. பெருங்காயம் சேர்த்தியா? பெருங்காயம்டா. அவாழ்து இன்டர்காஸ்ட் மேரேஜா, பெருங்காயம் வேண்டான்னு சொல்லிட்டா. இப்ப எல்லாமே இன்டர்காஸ்ட் மேரேஜ்கள் தான். நாமளே சேம் காஸ்ட் மேரேஜ் ஒத்துண்டு ரொம்ப காலம் ஆயிடுத்து. இப்ப எல்லாரும் சர்வமங்கல மேலம். இனி எல்லாரும் மிக்ஸாக மிக்ஸஸ் மிக்ஸோபியா. இருந்தாலும் புளியோதரையில பெருங்காயத்தை போடாம இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன மெசேஜ் தர போறோம்?
சொல்றேன் இரு. ஹலோ, யாருங்க? ஹலோ மாமி, மாமா இருக்காரா? எங்க ஊர்ல நாங்க தான் டாமினேஷன், நீங்க சொல்லுங்க. நல்லது. புளியோதரையில பெருங்காயம் வேணான்னேலாம். பெருங்காயம் இல்லாத புளியோதரை சப்பஸ்ய சப்யோபியா. எப்படியும் பிராமின் பாடியா டெஸ்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். அப்படியே எங்க ஆத்து சமையலையும் டேஸ்ட் பண்ணி ஓகே சொல்லுங்க. பிடிக்கலன்னா புளியோதரை விட்டுட்டு புளியாண்டால கூட்டிட்டு போங்க. யார் வேணானா? அது எப்படி கூட்டு போவோம்? நாங்க தேவரு, அவங்க என்னடானா பிராமின். பையன் என்னடானா வீட்டோட மாப்பிளே இருக்க மாட்டேங்கிறான். எங்க பொண்ணு எப்படி சிட்டில போய் தனியா இருக்க போறாளோ? என்னது, நீங்க தேவரா? முதல்லயே சொல்லிருக்கலாமோ? அதுக்கு நீங்க எதுக்காக வருத்தப்படுறேன்? எந்த ஊரா இருந்தா மேல பார்த்தா ஆகாயம், கீழே பார்த்தா பூமி. எங்க பார்த்தாலும் பார்த்த இடம்லாம் ஸ்வீட்டா இருக்கும். பேஷா பாத்துக்குவேன். நீங்க தைரியமா இருங்கோ. எங்களுக்கு அப்படி எதுவும் காஸ்ட் ஃபீலிங்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. ரொம்ப நல்லது. டேய், பொன்னாத்துக்காரளுக்கு கான்பிடன்ஸ்க்காக சொன்னேன். கான்ட்ரவர்சி பண்ணாதீங்கோ. இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல எனக்கு நிறையவே அனுபவம் இருக்கு. என்ன நம்புங்கோ. சாமி சரணம். இந்தாங்கோ, நீங்க சமையல முடிங்கோ. நான் சந்தியாவந்தனம் மட்டும் வந்துடுறேன். டேய் சர்மா, நீ முடிச்சிட்டியோ? அவன் தினமும் சந்தியாவுக்கு வந்தனம் பண்ணுவானே தவிர சந்தியாவந்தனம் பண்றது இல்ல. யோ பூசணிக்கா, முதல்ல உம்ம வேலைய பாரு. எவனுக்கு ஏன் வரேன்? டேய் செத்த நில்லு, நானும் உன் கூட வரேன். ஆளையும் அவனையும் பாரு. போடா, போ போ. ஓம் கேசவாய ஸ்வாஹா, ஓம் நாராயணாய ஸ்வாஹா, ஓம் மாதவாய ஸ்வாஹா, ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் ஓம் பூர் ஸ்வாஹா தத்சவிதுர்வரேண்யம். ஹலோ. என்னடா செல் எடுக்க மாட்டேங்கிற? சைலண்ட்ல வச்சிருந்தேன். சொல்லுங்க. சரி, எப்போ இங்க வர? ஒரு நிமிஷம். அப்பா, ஓய், அந்த கும்பகோணத்துக்கார கல்யாணம் எப்போ? 23ஆம் தேதி தான். ஆனா நாம எல்லாரும் 22ஆம் தேதியே சாமி சரணம். ஜூன் 23 வர. அவன் என்ன சொல்றான்? எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்ப அவனுக்கு பிண்டம் வச்சிட வேண்டியதுதான். பிண்டம்னு பேசிட்டு இருக்கியே, ஏதாவது திவசம் ஒத்துட்டு இருக்கியா? பிண்டத்தை திவசத்துக்கு வைக்காம கல்யாணத்துக்கு யாராவது வைப்பாளா என்ன? இந்த சொசைட்டில இருக்கிறவளுக்கு பதில் சொல்ல முடியாம காலம்பர்ல இருந்து செத்துட்டு இருக்கேன். போங்க. பேசி பிரயோஜனம் இல்லைன்னு போது தோட்டாதான் கரெக்ட். அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்தாலே போதும். இனி வார்னிங்லாம் வேண்டாம், போட்டு தள்ளிடுவோம். யாரா போட்டுடலாங்கிற? அமங்கலமான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. என்ன பேசிட்டு இருக்கேன்? போட்டுடலாம்னு சொல்லல, செஞ்சிடலாம். சமயம் தானே, செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி. எங்க சந்திக்கலாம்? தெல்லு மர்ஷல் மெல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல வளர்ந்து ரியல் எஸ்டேட் டவுன் ஆன உடனே ட்ரக் மாஃபியாவுக்கு என்டர் ஆயிட்டான். ஏஜென்சி மூலமா 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களை கூட அவன் விட்டு வைக்க மாட்டேங்கிறான். போதைக்கு அடிமையான பொண்ணுங்களை வீடியோ எடுத்து அவங்க அப்பா அம்மாக்களை மிரட்டி கண்ணா பின்னான்னு பணம் கறக்கிறான். பாவம் 3 சின்ன பொண்ணுங்க செத்துட்டாங்க. அவன் மேல ஆக்ஷன் எடுக்க போன 3 ஆபீசர்ஸ் அவன். முதல்ல அவன் ஏஜென்சியை நம்ம ஃபினிஷ் பண்ணா அவன் வீக் ஆயிடுவான். இப்படியே ஒவ்வொரு பல்பா புடிங்கிட்டே போனோம்னா புண்ணியகாலம் போய் எல்லாரையும் நாசமாக்கிடுவான். டைரக்டா மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுவோம். மெயின் சுவிட்சா? நீங்க சொன்னவன் தான். Architect and team from Bangalore. சைட்ல தான் இருக்கும். என்னது 7th ஃப்ளோரா? இது என்ன ஃப்ளோரா? கனெக்ட் பண்ணலனா? இவனுங்களை வச்சு நான் சமாளிக்க முடியலடா. டே, அவன் கணக்கு பார்க்கலையாம். ஆமா, 5 பேருன்னா இங்க 4 பேர் தான் இருக்காங்க. வந்துட்டான். டே கண்ணு, ஒண்ணு கடிக்க போனியாடா? உட்காரு. என்னது பேரா? டே, இங்க டில்லு மர்ச்சன்ட்.
எவன்டா? நான் தான் தில்லு மர்ச்சன்ட். இது 7வது ஃப்ளோர். நாங்க 5 பேர் இருக்கோம். கேண்டிடேட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டா. நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஏய் நீ ஆர்கிடெக்ட் இல்லையா? டேய் என்னை பத்தி நான் சொல்லணும்னா ரொம்ப கடுப்பா இருக்குடா. டேய் டிஜே என்னடா என்னது இது? நான் சொல்லி கொடுத்தாப்புல டிஜே. ஒரு பில்டப் எங்க, ஒரு எலிவேஷன் எங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் எங்கடா? வாயோ ஒரு பஹனோ presenting you the most interesting and entertaining character DJ. போயால இனிமே தான் என்டர்டைன்மென்ட்டே. अभी ये डीजे कौन है? பப்புல வாசிக்கிற டிஜே இல்லடா நான். மனுஷங்களோட எலும்ப முறிக்கிற டிஜே. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நான் கேள்விப்பட்டதுக்கும் உன் கெட்டப்புக்கும் என்ன எல்லாரும் ஒரு வாட்டி தானே பார்ப்பாங்க, அப்புறம் போயிடுவானுங்க. உன்ன மாதிரி ஆளுக்கு சான்ஸே இல்லை. இருந்தாலும் தப்பு பண்ற உன்ன மாதிரி ஆளே இவ்வளோ ஸ்டைலா இருந்தா, நியாயமா இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்க இன்னும் எவ்வளோ ஸ்டைலா இருக்கணும். நீ சரின்னு சொல்லனா இப்பவே உன போட்டு தள்ளுறேன். ஏய் வாய முன்னுறா. பெரியவங்களா சேர்ந்து பேசி நிக்கிறாங்களா, நீ என்னமோ குறுக்க வந்து கூவி நிக்கிற இடையில. கம்முன்னு சப்ஜெக்ட் என்னன்னா பிரதர், நிறுத்திடணும். அத்தனையும் நிறுத்திடணும். அரே நிறுத்திடணும் क्या है? இவன் ஒருத்தன். டேய் ஏதோ கேட்க வந்திருக்கேன்னு தெரியுது. தரோம். இந்த காலை புடிச்சு கெஞ்சி கேளு, அப்புறம் யோசிக்கிறோம். ஹலோ, கெஞ்சி கேக்குறதுனா क्या है? டேய் நம்ம இருக்கிற நாட்டுல இதான பிரச்சனையே. 1000 பாஷைங்க, அதுல ஸ்லாங் வேற. அவனுக்கு என் லாங்குவேஜ் புரியல, ஆனா பாடி லாங்குவேஜ் புரியுது. ஏன்னா என்னுடைய பாடி லாங்குவேஜ் இஸ் யூனிவர்சல். எல்லாத்தையும் நிறுத்திடணும். उसका मतलब ये है. नहीं समझा? नहीं समझा? समझेगा? छोड़ दो मुझे, स्टॉप பண்ணனும். इसका मतलब ये है. சும்மா வளவளன்னு பேசாதீங்க. டைரக்டா மேட்டருக்கு வாங்க. டாக்ஸ் எப்ப கட்டணும்னு சொல்லுங்க. செப்டம்பர் 30 கட்டணும் சார். உங்கள மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் நான் படிக்கல. வெறும் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனா எங்க அப்பா இருக்கானே பெரிய மனுஷன். இந்த ஊர்ல தெரியாதவங்க யாருமே இல்ல. இப்ப எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்குதுப்பா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, படிப்புக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்ல. குட் மார்னிங் சார். ஷார்ட் ரெடி சார். என்ன சார் நிக்கரோட? சில பேர் லிக்கர் போட்டா கிக்கு, எனக்கு நிக்கர் போட்டா தான் கிக்கு. நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு கிக்கு தான் சார். சிங் சிங். தேங்க்யூ தேங்க்யூ. டேக் ஃபார் ஆக்ஷன். நாயுடு நந்தவனம் பிரீமியம் ஃபிளாட்ஸ் ஃபார் ரிச் பீப்புள்ஸ் லைக் மீ. அப்பர் மிடில் கிளாஸ் லைக் யூ. பாவ மிடில் கிளாஸ் லைக் மெனி. இப்படி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஏற்றதுதான் நாயுடு கன்ஸ்ட்ரக்ஷன் பை ராயலா நாயுடு. சார் இவர் நடிக்கிறத தொடர்ந்து என்னால பார்க்க முடியல சார். சொன்னா கேளுங்க. பாக்காத, பாக்குறத விட்டுரு. சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. இப்போ என்கிட்ட பிளாட் வாங்குறவன், விழா வாங்குறவன் நாயுடுங்கிற பிராண்ட பார்த்து தான் வாங்குவானே தவிர இந்த டைரக்டரை பார்த்து வாங்க போறது இல்ல. அதுக்கு தான் இந்த கிளாரிட்டியான ஃபேஸ் தேவைப்படுது. நான் ஒண்ணு மாடல் இல்லடா, நிறைய பேருக்கு ரோல் மாடல். என்ன சொல்றாவன்? நீங்க பேசினா நல்லா இருக்கும். பிஞ்ச செருப்ப கழட்டி அடிப்பேன் நாயே. உன்னை பினாமியா வச்சிருக்கிறது நான் லாபம் பார்க்கத்தான், என்ன ஜனங்க பாக்குறதுக்கு இல்ல. சாரி சார். இங்க பாரு, நாம செய்யற தொழில லாபம் கிடைச்சா மட்டும் போதும், ஆளு தெரியணுங்கிறது அவசியம் இல்ல. நாயுடுன்னு சொன்னாலே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஞாபகத்துக்கு வரணும். புரிஞ்சிருச்சு சார்.
ஆஹா, ஆக்ரோ டைமண்ட் சேர்மனோட தரிசனம் இப்பதான் கிடைச்சிருக்கு. 3 டேஸா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலே நீங்க அட்டன் பண்ணல. தப்பு பண்றீங்க சார், ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. என்ன தப்பு பண்றோம்? நம்ம வியாபாரம் பண்றோம். வியாபாரம் பண்ணல சார், மோசம் பண்றோம். 200 அடியில சொந்த வீடு, அதுவும் சிட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நாம நினைச்சதை விட மக்கள் நிறைய பேர் வந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அவ்வளவு லேண்ட் நம்ம கிட்ட இல்ல. சரி, புதுசா லேண்ட் வாங்கலாம்னு பார்த்தா நீங்க அந்த பணத்தை கொண்டு போய் வேற எதுலயே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்ப எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் மக்கள் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களோ, எப்போ நம்ம கம்பெனியை மூடுவாங்களோன்னு பயமா இருக்கு சார். அந்த அளவுக்குலாம் நடக்காது. ஹேவ் அ பியர். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா சார், முதல்ல நான் உங்க பேரை தான் சொல்லுவேன். என்ன பயமுறுத்துறியா? ஆக்ரோ டைமண்ட் சிஇஓங்கிறதால இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஒவ்வொரு மாசமும் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஒரு 5 நாள் டென்ஷன்ல சமாளிக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறான் இவன்? என்கிட்ட கெஞ்சணும், விளையாடக்கூடாது. உயிர் போறதுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. இதோ பேசிட்டே இருந்தோம், வந்துட்டானே. சிச்சி, நம்ம ஊர்ல டிராபிக் ஜாமக ஜாமச ஜாமோபியா. கரெக்டா போர்டு முன்னால வந்து நிறுத்திட்டேன். நீங்க பாருங்க சாஸ்திரி, அதனால தான் நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்கோம். நல்லா நம்ம கான்ட்ராக்டர் என்னவோ சிட்டில பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு பந்தியில பரிமாறலாம்னு சொன்னா யாராவது கேட்கறா? அன்னபூர்ணா கேட்டரிங்க்கு இருக்கக்கூடிய மரியாதை என்னன்னா, நாம சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறதுனால. So girls, after my last performance, மைட்லி நீ உன்னோட ஹஸ்பண்டோ டிடிஎல்ஜில ஷாரு காஜல் போல அப்படியே என்டர் பண்ணி. எனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. Why? கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ஒருத்தர் பாத்துக்க கூடாதான். ஏதோ கிரகச்சார தோஷம் இருக்கான். என்னடி இது? இந்த ஆச்சாரமோ கிரகச்சாரமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே கூடாதான். எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படின்னா ஜஸ்ட் போட்டோவை பார்த்தே நீ ஓகே பண்ணிட்டியா? ஆக்சுவலி போட்டோ கூட பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. வாட்? டெஸ்ட் டிரைவ் பண்ணாம இந்த காலத்துல கார் கூட வாங்க மாட்டோம்டி. அப்படி இருக்கும்போது how could you marry him யா? ஏ சாஸ்திரி, கல்யாண பொண்ணு என்ன பாக்குறேன்னு சொன்னா என் கூட ஏதோ டெஸ்ட் டிரைவ் பண்ணுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே டெஸ்ட் டிரைவ் பண்ணி இந்த சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் தர போற? அவளோட ப்ரப்போசல் குப்பஹ குப்பச குப்போபியா. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். தோ இங்க இருக்க, இங்க வாங்க. என்னடா கல்யாணம் ஆகாமலே உங்க பையன் விக்னேஸ்வர சாஸ்திரி கிரகச்சார தோஷத்தை பத்தி மறந்துட்டு பொண்ணு சந்திக்க போறாராமா. பொண்ணு விக்னேஸ்வர சாஸ்திரின்னு சொல்லாத, கால் மீ விக்ஸ். என்னடா விக்? ஒரிஜினல் தானே இது? பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி பேரை கட் பண்ணான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸையே கட் பண்ணிடுவான். நான் தான் சொன்னேனே, கட்னவ வந்தவன பெத்தவங்களே மறந்துடுவான்னு. ஐயோ, நீ உன் திருவாயை துறக்காத. நீ கவலைப்படாதடா. டேய் ஜெகநாதா, நீ கல்யாண வீட்டுல கரண்டியை பிடிக்கலைனாலும் பரவாயில்லை, உன் ஃப்ரெண்டு கையை கெட்டியா பிடிச்சுக்கோ. இவனை என்னாண்ட விட்டுருங்கோ. இவனை எப்படி இறுக்கி பிடிச்சுக்கிறான்னு மட்டும் பாருங்க. At any caste, you cannot see her before marriage. இது fix, fixasya fixobya. அதுக்கு இல்லடா சாஸ்திரி, மைதிலி என்ன பாக்கணும்னு 1 மணி நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கா. 1 மணி நேரம் என்ன வெட்டிட்டானா என் மணியை பத்திரமா இங்க கொண்டு வந்துருவா. இந்த மணி மேல அதெல்லாம் முடியாது ரம்பி. அந்த கல்யாண பொண்ணை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு பதிலா நான் போறேன், தெரிஞ்சுக்கிறேன், கழுவிடுறேன். எனக்கு பதிலா நீ போறியா? நீங்க 2 பேரும் போட்டோஸ் கூட பாத்துக்கிட்டது இல்லல. சோ யார் போனா என்ன? அது மட்டும் இல்லாம உங்க ஆச்சாரத்தையும் காப்பாத்தின மாதிரி இருக்கும், பையனையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு இல்லடி. ஏய், நாங்க சொல்றத கேளு, வாயை மூடு. சுப். என்னமோ ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தா 2 பேரும் பேசிட்டே இருக்கலாம்னு சொன்னா, இங்க வந்தா ஸ்விம்மிங் பூல்ல யாரையும் காணுமே. ஸ்விம்மிங் பூலா? ஸ்விம்மிங் பூலான வாங்க, ஸ்விம்மிங் பூல்ல பாப்போம். ஸ்விம்மிங் பூல்.
ஐயோ அபசகுணம் தம்பி, என்னது இது? இந்த மாதிரியா குதிக்கிறது? கல்யாணம் பொண்ணுனா சம்சாரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி சென்சார் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறது எப்படியோ 2 நாள் கழிச்சு கல்யாணம் ஆகுதானே. எப்ப பார்க்க வேண்டிய படம் அப்பதான் பார்க்கணும். இப்படி டீசர்லயே கிளைமாக்ஸ் காமிச்சா எப்படிங்க? மடிசார கட்டிக்க போறவா இந்த மாதிரி ஈரத்துயோட வந்து நம்ம சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் தர போறேன்? பரவாயில்லையே, மாப்பிள்ள அழகாவே இருக்கான். அது மட்டும் இல்லாம நல்லவனாவும் இருக்கான். ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி 4 வார்த்தை மனசை திறந்து பேசலாம்னு வந்தேன். இந்த மாதிரி ட்ரெஸ் திறந்து பேசணும்னு இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், நான் செத்தாலும் வந்திருக்க மாட்டேன். உங்களை பத்தி எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உட்காருங்க, மனசு விட்டு பேசலாம். நான் உங்ககிட்ட சில क्वेश्चंस கேட்கணும். இந்த சொசைட்டியே தலநிமிர்ந்து பாக்குற மாதிரி நான் பதில சொல்றேன், கேளுங்க. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? என்னது சமைக்க தெரியுமாவா? உங்களுக்கு தெரியுமா? பரவாயில்ல, எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சமைப்பேளா? எங்க புளியோதரை எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க பாப்போம். ஹாய். ஹாய். எல்லாத்தையும் போட்டேல் நல்லாதான் இருக்கு. பெருங்காயத்தை யார் சேப்பா? பெருங்காயமா? பெருங்காயம் இல்லாம புளியோதரை பண்ணா நரகத்துக்கு போவேல். ஓ ரியலி? வறுத்த வேர்க்கடலை அதையும் மறந்துட்டேல். நெக்ஸ்ட் क्वेश्चन. குழந்தைங்க எத்தனை பெத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? பொறப்பா? கல்யாணத்துக்கு அப்புறம் பிறக்க மாட்டாளா என்ன? கண்டிப்பா பொறப்பா. ஆனா ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் குழந்தை வேண்டான்னு. இது என்ன அநியாயம்? கடவுள் பிரசாதத்தை வேணாம்னு சொல்றதுக்கு நீங்களும் நானும் யாரு? பாருங்க, நான் காலுக்கே சாக்ஸ் போட மாட்டேன். அப்படிப்பட்டது. ஓ லுக் அட் யூ. சாக்ஸ் என்ன, தேவைப்பட்டா ஷூ கூட மாட்டி விடுவேன். ஆஹா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமானவளா இருக்கேளே. அர்ஜென்ட்டா நான் சித்தியாண்ட போயிட்டு உங்களை பத்தி எல்லா விஷயமும் சொல்லணும். ஹலோ. இருப்பா. ஆக்சுவலி நான் தான் கல்யாணம் மாப்பிள்ள. அது கல்யாண பொண்ணு உண்மையிலே நான் தான். டபுள் 8016 88841. மிஸ் எப்போ வேணாலும் மிஸ் கால் கொடுக்கலாம், பறந்து வருவேன். ஷூர். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடி. அந்த டென்ஷன் போகணும்னா ஃபோன் பண்ணு. சொல்லுமா இது? ஒரு வாட்டி உங்களை நான் சந்திக்கலாமா? வெல்கம் சார், வெல்கம். சல்மான் கான் மாதிரி வரணும்னு சொன்னல. அப் டு யூ. சட்டையை கலட்டுனா சல்மான் கான் மாதிரி இருப்பான்னு சொன்ன, யோகி பாபா மாதிரி இருப்பான். சாமி சாஸ்திரி, விக்னேஸ்வர சாஸ்திரி. நாம் தோ சுனா ஹோகா, इसलिए सुना होगा. என்னடா இந்த அவதாரம்? நடு ராத்திரில என்னடா இங்க வந்து என்ன தாண்டவம் ஆடுற? இந்த சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் தர போற? முகத்தையே காட்டக்கூடாதுன்ற நீ எல்லாத்தையும் முழுசா காமிச்சிட்ட போ. அபிஷேம்ரா சாஸ்திரி 2 நாள்ல கல்யாணம் படிக்க போறாங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? அது சரி, இந்த சாஸ்திரி ஒத்துக்கிட்டா நீங்க சந்திக்கணுமா? சாஸ்திரங்கள் ஒத்துக்கிட்டாலும் இந்த சாஸ்திரி ஒத்துக்க மாட்டேன். சித்தி சித்தப்பாக்கு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் இந்த கல்யாணமே நின்னுடும். ஜாக்கிரதை. ஏ பூஜா, சண்டை போடாம ஏதாவது ஒண்ணு பண்ணுடி ப்ளீஸ். அதெல்ல சாஸ்திரி, விக்னேஷ் பிளேஸ்ல நீங்க இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இருக்கேன். இருந்தா? மைத்திலி பிளேஸ்ல நான் இருக்கேன்னு வெச்சுக்கோங்க. இருக்க. இருந்தா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? என் ஃபிகர் நல்லா இல்லையா? உன் ஃபிகருக்கு என்ன? சூப்பர் சூப்பர் சூப்பர்யா. அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தப்பவே. என்னடா நீ எனக்கு செட் பண்ண மத்தியா இல்ல உனக்கு செட் பண்ணிக்கிறியா? நாளைக்கே நமக்கு கல்யாணம். அப்போ ஃபர்ஸ்ட் நைட் நாளைக்கே நடக்கணும். Thank you. மேட்டர் ஃபினிஷ். ஹாப்பி? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தனா நரம்பெல்லாம் இழுத்து ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. மைத்திலி என்னடா மைத்திலி வாடா வா. தோபார், நீ சட்டை கட்டினாலும் பேண்ட் கட்டினாலும் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் கட்டசா கட்டோபியா. இவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுக்குறேன். காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இவ்வளவு இரும்பல வச்சுக்கிட்டு ஏன் அடுப்படியில உட்காரணுங்கிறேன்? நிம்மதியா பொண்ணு கூட போய் உட்கார்ந்திருக்கலாம்ல. இந்த காலத்துல ஆம்பளை பசங்களே சரியா பாத்துக்கிறது இல்ல, இதுல பொம்பளை பசங்க எங்க பாத்துக்க போகுது? சும்மா யார் இருக்க போறது? காய்கறிகளை நறுக்கி கொடுக்கணும், குழந்தைகளை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வரணும். இதெல்லாம் கூட வேலைகள் தானே. கொஞ்ச காலம் அதை தாண்டா செஞ்சுட்டு இருந்த. இப்பதான் இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் வந்துருத்தோ இல்லையோ, எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறா. ஆத்துக்கே காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹோம் டெலிவரின்னு சொல்றா. குழந்தைகளுக்கு ஸ்கூல் பஸ். அப்புறம் நான் செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு? இங்க பாருப்பா ஜெகநாதா, டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து கைக்கு போன் வந்ததுக்கு அப்புறம்
மனுஷாளுக்கு நடுவுல இருக்கிற தூரம் குறையணுமே தவிர இந்த மாதிரி அதிகமாக கூடாது. தப்பு டெக்னாலஜில இல்ல, அது உபயோகப்படுத்துற மனுஷா கிட்ட இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, யார் இந்த காஃபியை போட்டது? இந்த காஃபியை யார் சட்டி போட்டாங்க? வாசனைக்கு ஹலோ, உங்க வயிறு excuse நிறைஞ்சிடும் me, பாருங்க. ஹலோ, இந்த காஃபியை யார் போட்டாங்க? ஹலோ, இந்த காஃபியை யார் போட்டாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காஃபி யார் போட்டது? யார் போட்டது? யார் போட்டதுன்னு கேட்டேன். ஐ அம் ஆஸ்கிங் நான் யூ. சொன்னேனோ இல்லையோ சாஸ்திரி, ஆரம்பத்துல இருந்தே பொண்ணாத்துக்காரங்களுக்கு ஹலோ, அம்னேஷியா அதிகமா காஃபி யார் இருக்குன்னு போட்டது? சட்னி போடுமா. புள்ளைய பெத்தவங்களுக்கு இந்த காலத்துல மதிப்பே இல்லைன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. சாம்பார மறக்காம ஊத்துமா. Who make this? Please tell me. I want to know. இந்த காஃபியை யார் போட்டது? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். நானும் கொலை பண்ணிட்டேன், ரேப் பண்ணிட்டேன்ற லெவல்ல பேசிட்டு இருக்கேளே. ஆமாம், இந்த காப்பியை பண்ணது நான் தான். காப்பிக்குன்னு ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தோம்னா அந்த ஆஸ்கார் கோஸ் டு திஸ் காப்பி. எஸ், இது காஃபி இல்ல, அமிர்தம். என்ன பக்கத்துல வந்துட்டு இருக்க? என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க? ஏன் துண்டு பிடிச்சிருக்கிறேன்? ஐயோ அம்மா, ஐயோ அபச்சாரம். ஏன் இந்த மாதிரி பண்ற? இந்த மாதிரி முத்தம் கொடுக்கறதுனால சமுதாயத்துக்கு நீங்க என்ன மெசேஜ் தர போறீங்க? காலி சிக்ஸ் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கிளாப்ஸ் அடிப்போம், விஜய் ஸ்டெப் போட்டா, விசில் அடிப்போம். எங்க ஊர்ல இந்த மாதிரி காஃபி போட்டா இப்படிதான் பாராட்டுவாங்க. டேய், இருட்டுறதுக்கு முன்னாடியே ஆத்துக்கு போயிடலான்னு சொன்னேன். அங்க கல்யாணமே முடிஞ்சுடுத்து. இங்க எதையுமே எடுத்து வச்ச மாதிரி தெரியலடா. அடே, நான் புறப்படுறேன்டா. எங்க இவ்வளவு வேலை இருக்கும்போது விட்டுட்டு எங்க போறேன்? சிட்டிக்கு வந்திருக்காரோ இல்லையோ, போய் பொண்ணை ஒரு தடம் பாத்துட்டு வரட்டும். எங்க என்ன பாத்துட்டு இருக்கேள்? புறப்படுங்க. இதோ பாருங்க சித்தப்பா, பையன் மறந்துட்டு போறேன். வர வர நோக்கு ஞாபகம் வருது அதிகமாயிடுத்து. நோக்கு தான்டா, சிலிண்டர் இல்ல அடுப்பு. ஏய் ஜெகநாதா, கேட்காம இருந்தா அம்மா கூட சாப்பாடு போட மாட்டா. ஆனா நீ கேட்காமலேயே. வேண்டியவளோட கண்ணை பார்த்தாலே கஷ்டங்கள் தெரிஞ்சு போயிடுச்சு சித்தப்பா. கேட்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு பிள்ளையாண்டா இல்லன்னு ரொம்ப வருத்தப்படுறடா. அட, நீங்க என்ன சொல்ல வரே? நான் உங்க பிள்ளையாண்டா இல்லையா? தோ பாருங்க சித்தப்பா, நேக்கு அம்மா அப்பா விட நீங்க தான் ஜாஸ்தி. உங்க கையில தான் வளர்ந்தேன். போயிட்டு வரேன்டா. பாத்து போங்க. மறுபடியும் நம்ம யார் ஹாய் பூஜா. ஹே பை சாஸ்திரி. பூஜா 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 பூஜா. பாத்துட்டு இருக்கிறச்சே அது எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுறது. இப்ப மீதி இருக்கிறது நம்ம கல்யாணமா? அட, நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் டைரக்டா பேசினீங்கன்னா எனக்கு வெக்கம் வெக்கஸ்ய வெக்கோபியா. வெக்கப்பட வேண்டியது அவ சாஸ்திரி. இந்தியாலே பெஸ்ட் ஃபேஷன் காலேஜ்ல டிகிரி முடிச்சு மாஸ்டர்ஸ்க்கு இட்டலி போலாமா பாரிஸ் போலாமான்னு யோசிக்கிற பொண்ணு பூஜா. அப்படிப்பட்ட பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமையல் பாத்திரங்களுக்கு நடுவுல குடும்பம் நடத்துவன்னு நீ எப்படி நினைச்ச? சாஸ்திரி, ஆக்சுவலி உன்ன கல்யாண மாப்பிள்ள கிட்ட இருந்து டிவியேட் பண்றதுக்காக ஜஸ்ட் அந்த மாதிரி ஆக்ட் பண்ண. எனக்கு அது என்டர்டைன்மெண்ட், உனக்கு அது என்ஜாய்மெண்ட். சோ கணக்கு சரியா போயிடுச்சுல. கணக்கா? Oh, no hard feelings. So, இந்த லவ்வையும் பூவையும் நீ ஏன் வச்சுக்கோ. பூவு சாஸ்திரி காதுல சூப்பரா செட் ஆயிருக்குடி. நில்லுங்கோ. பாருங்க, ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லணும். அவன் செய்யற ஜோலி அவமானிச்சுட்டு இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன மெசேஜ் தர போறேன்? பாருங்க, கௌரவமா செய்யற எந்த தொழிலா இருந்தாலும் உயர்ந்ததே தவிர அது எப்படி தாழ்ந்ததாகும்? 10 பேருக்கு சோறு போடுறோமே தவிர அது ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல. மனச பறி கொடுத்தவங்க கிட்ட மனசு உறைஞ்சு போற மாதிரி பேசிருக்க, நீ ஞாபகம் வச்சுக்கோ.
நான் ஒரு அற்புதம். என்னோட மதிப்பு இப்ப உனக்கு தெரியாது. நாளைக்கு நான் விலகினதும் என்ன பத்தி நினைச்சுக்கிட்டு நீ சாம்பார்ல விழுந்த முருங்கா மாதிரி கொதிப்ப பாரு கொதிப்ப. நம்ம காதலுங்கிற வானொலியில தாளிக்கும் போது போட்ட கடுகு மாதிரி குதிப்ப பாரு. அப்ப நான் பேசிக்கிறேன். சாஸ்திரி எதுக்காக இப்ப ஆவேசம்? ஆயாசம் இல்லடா, என் தேவசம். ஆவேசம். ஆவேசம். கடைசியா ஒரு வார்த்தை. ரெண்டு காதலருக்கு நடுவுல இருக்கிற சம்பந்தத்தை பத்தி ஒரு ஆங்கில கவி என்ன சொன்னார் தெரியுமோ? The relationship between the two lovers should be gas stove and lighter, but it not should be like lighter and water. ஏதோ சாதம் பரிமாறிண்டே கத்துண்ட இங்கிலீஷ். கிராமர் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, கிராமர் கரெக்டா இருந்தா என்ன பாராட்டுங்க. போயிட்டு வரேன். சாஸ்திரி ரொம்ப சந்தோஷமா. நான் உயிரோட இருக்கிறச்சே இதெல்லாம் பாப்பேன்னு நினைக்கல. ஒன்னு சாஸ்திரி காதலிக்கிறது, ரெண்டாவது சாஸ்திரி மன்னிப்பு கேட்கறது. இது ரெண்டையும் நான் உங்களாலதான் பார்த்தமா. இந்த ஜென்மத்துக்கு இது போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். கம். தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான்டா ஜெகநாதா. இவனுக்கு தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சொல்லு? பாரு ஜெகநாதா, இவ்வளவு சூடா இருக்கே, இந்த சூடு என் மேல பட்டா என்னால தாங்க முடியாதுடா. ஏய் ஜெகநாதா, மெயின் சிட்டில 600 சதுர அடி நிலம் தர்றேன்னு சொன்னாடா. ஆக்ரோ டைமண்ட் கம்பெனியை நம்பி என்னோட இத்தனை வருஷம் உழைப்பு அதுல போட்ட. கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டலான்னு போறச்சு. ஆக்ரோ டைமண்ட் கம்பெனி, ஆக்ரோ டைமண்ட் கம்பெனி, ஆக்ரோ டைமண்ட் கம்பெனி, ஆக்ரோ டைமண்ட் கம்பெனி. என்ன நடு ரோட்ல நிறுத்திட்டாங்க. ஆக்ரோ டைமண்ட் கம்பெனி, ஆக்ரோ டைமண்ட் கம்பெனி. என் பையனுக்காக என் பென்ஷன் பணம் மொத்தமும் இங்க தானே கொண்டு வந்து கட்டினேன். எல்லாம் நாசமா போச்சு. நல்லா வாழணும்னு ரொம்ப ஆசையா இருந்தட்டா. இப்ப உயிர் வாழ ஒரு காரணத்தை கூட தேட முடியாம தவிக்கிறேன். யாருக்காக இந்த வேலையை செஞ்சீங்கப்பா? இங்கே குதிக்க முடியலையா? சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறாராம். வயசானா பத்தாதுப்பா, அறிவும் வேணும். இடம் வாங்க போறோம், இடம் வாங்க போறோம் 2 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு? எங்களை பார்க்க நீங்க வெக்கப்படலனாலும் உங்களை பார்க்க எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. கோழைங்க தான் தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறது தப்புடா ஜெகநாதா. சாகிறதுக்கு நிறைய தைரியம் வேணும்டா. ரயில் தண்டவாளத்துல காலை வச்சப்போ ரயில் சத்தத்தை விட என் இதயத்தோட சத்தம் தாண்டா அதிகமா கேட்டுச்சு. 2 தடவை முயற்சி பண்ணி பயத்தோட திரும்பி வந்துட்டேன். பெத்த பொண்ணும் மாப்பிள்ளையும் இருக்கும்போது இப்படி சாகர நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா. அந்த இறைவன் கிட்ட எனக்காக வேண்டிக்க. சொல்லாம போறேன்னு நினைச்சுக்காதடா. போனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். தெரியாம யாரையாவது ஏமாத்தினா அது தெரியாம பண்றது. தெரிஞ்சு 1-2 பேரை ஏமாத்தினா அது தப்பு. அதே ஏமாத்து வேலையை 100-1000 செஞ்சுட்டு போனா அது பாவம் சார். இந்த உலகத்துல பாவம் செய்யறவன் இருக்க கூடாது. இவன் பேர் ஸ்டீஃபன் பிரகாஷ். இது வரைக்கும் இவன் கிரிக்கெட் பெட்டிங்ஸ் ஹவாலால ஈடுபட்டு இருந்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஆக்ரோ டைமண்ட் கம்பெனிக்கு சேர்மன் ஆயிட்டான். நடுத்தர மக்களோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரேடியா அவங்க கிட்ட இருந்து 9000 கோடிகளை சுருட்டிட்டு போயிட்டான். நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க பாவம் சார். நல்லா வாழணுன்ற ஆசையில இந்த மாதிரி ஸ்கீம்ல இறங்குவாங்க, அப்புறம் ஸ்கேம்ல மாட்டிக்குவாங்க. இப்போ இவன் எங்க இருக்கான்? டெல்லியில ஹைகோர்ட்ல கேஸ் தோத்து போனதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இவன் சமித் சந்திரா, ஆக்ரோ டைமண்ட் சிஇஓ. முந்தா நாள் தான் சிபிஐ அரெஸ்ட் பண்ணாங்க. புலியை விட்டு ஆட்ட பிடிக்கிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே சார். இவன் ஒன்றும் ஆடு இல்லை, ஆக்ரோ டைமண்டுக்கு கூர்மையான ஆணி மாதிரி.
நாளைக்கு இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்த போறேன். நாளைக்கு கோர்ட்ல இவன் உண்மையை சொன்னா அவங்க 9,000 கோடி கட்டணும். அதனால ஐ எம் ஷூர் நாளைக்கு இவன் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாலே இவனை கொன்னுடுவாங்க. அப்படின்னா மெயின் ஆஃப் பண்ணுவோம். ஸ்டீஃபன் பிரகாஷ் மனுஷங்களை கொண்டுருவீங்களா? கோர்ட்டுக்கு பார்த்து முன்னாடியே கொண்டுருவீங்களா? போன் பண்ணி உங்க ஆளுங்களை கண்ணை கீழே இறக்க சொல்லு. விஜய் அவசரப்படாத. இவன் உயிரை விட சிஓவோட உயிர் தான் முக்கியம். டிஜே ஏய் நம்ம ஆளுங்களுக்கு போன் பண்ணு. அங்க அவனுக்கு புல்லட் இறங்கிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்க இவனுக்கு மூளை செதறி போயிடும். அங்க புல்லட் இங்க இவன் மூளை செதறி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. அங்க புல்லட் இறங்கிச்சுன்னா இங்க நம்ம அவனை செத்தடா. நிறுத்துங்கன்னு சொன்னல. வாட்? நீ எதுவும் பேசாத, எல்லாத்தையும் நிறுத்து. ஹாப்பி ஜர்னி. டிஜே நில்லு. டிஜே அவன் உயிரோட இருக்கணும். மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச 9,000 கோடியை அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். அதனால அவனை விட்டு. இத்தனை நாள் மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிறது உயிரோட இருந்த, இப்போ திருப்பி கொடுக்கணும். அதனால பொழைச்சிப்போ. ஆக்ரோ டைமண்ட் சிஇஓ சமீர் சந்திரா போலீசுக்கு ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் சற்று அமைதியானார்கள். எப்படி எங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகும்னு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் நம்பிக்கையோட இருக்காங்க. டிஜே யாரா? டிஜே யாரு? சார் ப்ளீஸ், இட்ஸ் ஜஸ்ட் கோர்ட் என்கொயரி. என்னது இட்ஸ் ஜஸ்ட் என்கொயரியா? இங்கிலீஷ்ல பேசுறவனுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது ஏன் முட்டாள்தனம்? நாளைக்கு பிரச்சனை வந்தா 9,000 கோடி கட்டணும்டா நாம. உனக்கு என்ன வந்தது? டேய் ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. மினிஸ்டர் சார், ஆக்ரோ டைமண்ட் போல பெரிய கம்பெனிகள் மோசடி செஞ்சது உங்க ஆட்சி காலத்துல தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பெருமைப்படுறேன் சார். குற்றவாளிகளை புடிச்சு விசாரிக்கிறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பேசுற மாதிரி கிடையாது, செயல்படுத்துற மாதிரி. அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. ராஜா நீ இப்ப தாராளமா வெளியே வரலாம். வணக்கம் மினிஸ்டர் சார். அதான் ஆக்ரோ டைமண்ட் நிக்கர் ராஜா. அமௌண்ட் கெபாசிட்டி எவ்வளவுன்னு சொல்லு. 9,000 கோடி. நீங்க நல்ல இரும்பு கம்பியாட்டம் நல்ல ஸ்ட்ராங்கான பதவியில இருக்கீங்க. இரும்பு கையில இருக்கும்போது அதை காய்ச்சி கடப்பார செய்யணுமே தவிர குண்டூசி செய்யக்கூடாது. அம்மா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பணம்னா அடுத்த எலெக்ஷனுக்கு வாக்காளர்களே இல்ல, ஒரே அடியா எம்எல்ஏக்களை வாங்கி டைரக்டா சிஎம் ஆயிரலாம்.
ஐ எம் எக்ஸைட்டட். பதவி வந்ததுக்கு அப்புறம் உன் சரித்திரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏன் சீட்டை கழிச்சிட்டீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அல்வா கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் உண்மைதான். அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சிட்டீங்கன்னா சரியா போயிடும். இத பாரு, அவனோட போட்டோ டீடைல்ஸ். அவன் என்ன மாதிரி எல்லாம் இல்ல, லவ்லி லவ்லி பாய். ஃபண்டாஸ்டிக். சம்பந்தி, உங்க மருமகளை எப்ப பார்க்க வரீங்க? மை ஓன் ஒரிஜினல் டாக்டர். நான் பார்க்க வேணாம், என் பையன் பார்த்தா போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னது? டிஜே. அவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். அது எந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படுதுன்னா, நீங்க சொன்னதை கேட்டதும் அவனுடைய சுயசரிதையை நானே எழுதுற மாதிரி தெரியணும். டிஜே ஏ புக் பை ராயல் நாயுடு. Awesome. சம்மா, அப்படின்னா உனக்கு பையன் பிடிச்சிருக்காமா? I know this guy Avinash. Fashion showல ramp walk பண்ண one and only young businessman. And the style and walk. Oh my god. என்னோட காலேஜ்ல இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அம்மா, இதுல டீடைல்ஸ் இருக்குது. கால் பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்துருக்க ஒண்ணா சேர்த்துருக்க. Hi Pooja. Oh, you have my number. Yeah, like you have mine. டாடி இப்பதான் அனுப்பிச்சாரு. So when are you coming to India? நான் எதுக்கு? ஒன் டே நீங்களே அபுதாபிக்கு வாங்க. What? மார்னிங் வந்துட்டு ஈவினிங் எல்லாம் ரிட்டர்ன் போயிடலாம். புதுசா இங்க 3 மால்ஸ் வேற ஓபன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம். Sounds good. I'll see you there. Meet you in Abu Dhabi. Take care. Happy journey. Hey, what a surprise. Welcome Pooja. Thank you so much. Pleasure is mine. Nice shades. I like your taste of brands. Pooja, this is the biggest coffee shop in Abu Dhabi. It's amazing. This is the coolest place to sit I out. really love this place. So, how was your day? Actually, எனக்கு டைம் போனதே தெரியல. Please have your seat. Thank you. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணியிருந்தா சாரி. Definitely not. மனுஷன் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சே பிரசன்ட்டை என்ஜாய் பண்றதுக்கு மறந்து போயிடுறான். I don't like it. I'm impressed. டாடி கிட்ட ஓகே சொல்லிடுவேன் போல இருக்கு. Feeling the same. ஆனா உங்களை நான் மட்டும் ஓகே பண்ணா போதாது. எங்க அம்மாவுக்கும் பிடிக்கணும். How sweet. ஆண்டி எப்ப பார்க்கலாம்? எப்பவுமே பார்க்க முடியாது. ஏன்னா எங்க அம்மா இறந்து 20 வருஷம் ஆகுது. ஆனா நான் தினமும் எங்க அம்மா கிட்ட பேசுவேன். அம்மா சாரிம்மா, சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இவங்க உங்க வருங்கால மருமக, நம்ம ஃபேமிலி மெம்பர் இல்லம்மா, அதனாலதான் சொல்லிட்டேன். ஷீ இஸ் கியூட். அம்மா சாரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே ஓகே, கோ 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 கோ. அம்மா அவன் போயிட்டான், சொல்லுங்கம்மா. ஓகே ஷூர்மா. அம்மா உங்களை விஷ் பண்றாங்க. நீங்க கூட விஷ் பண்ணுங்க. நீங்க கூட அம்மாவுக்கு விஷ் பண்ணுங்க. ஹாய். ஹலோ. அம்மா அம்மா சொல்றாங்க கேளுங்க. பண்ணுங்க பண்ணுங்க, விஷ் பண்ணுங்க. ஹாய். I'm பூஜா. பூஜா. ஹலோ. ஹலோ. எஸ். தேங்க்ஸ் மா. அம்மாக்கு நான் ரொம்ப பிடிச்சிருச்சு. கங்க்ராட்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹேவ் a sandwich. It's a nice sandwich. Please please have. Hey. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம்ல, கையில பாக்டீரியா இருக்கும்ல, பாக்டீரியா. கண்ணுக்கு தெரியலனாலும் பாக்டீரியா இஸ் வெரி பவர்ஃபுல். எங்க அம்மா மாதிரி. சாரிமா, சாரி சாரி. கை கடு, அந்த கை. வாஷ் வாஷ், ஃபுல் ஃபுல் வாஷ், ஃபுல் கிளீன். Now eat, please. Nice sandwich. Please have it. One second. Yeah. இது அம்பாள் கிட்ட பூஜை பண்ண தாயத்தாக்கும். கல்யாண பொண்ணுக்கு பையன் கட்டிட்டு இருந்தான். சாஸ்திரிகளுக்கு தெரியாம திருடிட்டு வந்துட்டேன். இத கழட்டவே கூடாது. உங்களுக்கு வேற வேகம் அதிகம்.
நீங்க க்ஷேமமா இருக்கணும். க்ஷேமமா இருக்கணுமோ இல்லையோ, நீங்க க்ஷேமமா இருப்பேன். பரவாயில்லம்மா, புதுசு இல்ல, போக போக எல்லாத்தையும் கத்துப்பா. சம்திங் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதுமா. சாரி பூஜா, அம்மா கூட பேசினதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, நான் உன்னை டிராப் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வர முடியாது. தேங்க் காட். வாட்? ஐ மீன் தேங்க்ஸ் a lot. ஓ ஓகே. இப்பவே நீங்க என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே ஃபைன். ஹாப்பி ஜர்னி. ஆல் தி பெஸ்ட் பூஜா. ஜெர்ம்ஸ், பாக்டீரியா. வாவ், ஜெர்ம்ஸ், யூ காட் இட். ப்ளீஸ் கம். வெளியில என் டிரைவர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு அற்புதம். நாளைக்கு என்னை விட்டு விலகினதும் சாம்பார்ல போட்ட முருங்கா மாதிரி நீங்க அப்படியே கொதிப்பேல் பாருங்க. ஐ லவ் பிராண்ட்ஸ். ஒருத்தவங்க வாங்குற பிராண்ட்ஸை வச்சு அவங்களோட டேஸ்டையும் கேரக்டரையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எந்த கம்பெனிக்காரலா இருந்தாலும் எங்க பிராண்ட் நல்லதுன்னு சொல்லுவாளே தவிர நல்லவா மட்டும்தான் எங்க பிராண்ட் உபயோகிக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டா. நாம அதிகமா பிராண்ட்ஸை நம்புறது கரெக்ட் இல்லைங்க. முடிஞ்சா நாமளே ஒரு பிராண்ட் ஆகணும். ஏரோப்ளைன்ல உங்களை நான் அழிச்சிட்டு போக முடியாம இருக்கலாம். ஆனா என் தோள்பட்டையில கையை போட்டுன்னு நீங்க ஸ்கூட்டர்ல உட்கார்ந்தேன்னா அக்ரஹாரம் முழுக்க சுத்தி காட்டணும்னு நினைச்சேன். என்னடி என்னது இது? அப்ப என்னடானா ஆசம் சுயிங்கம் அப்படின்னு சொல்லி துள்ளி குச்சிட்டு போன. ஆனா இப்போ நேர்ல பார்த்ததும் நரக வேதனை அனுபவிச்சேன். கூட இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, நம்மள விட்டு தள்ளி இருக்கும் போது தான் தெரியும். இப்ப சாஸ்திரி உன்னை நெருங்கி இருக்கானா இல்ல தூரமா இருக்கானா? கிட்ட இருந்தப்போ தூரம் ஆயிட்டாரு, தூரம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கிட்ட வந்துட்டாரு. ஆமா, உனக்கு காதல் வந்ததுக்கு அப்புறம் பைத்தியம் பிடிச்சதா இல்ல பைத்தியம் பிடிச்சதுக்கு அப்புறம் காதல் பண்ணியா? நீங்க சும்மா இருங்க. பையன் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? சொந்த பிசினஸ் இருக்கு டாடி. அப்ப ஏகப்பட்ட படம் வச்சிருப்பான். என்ன பிசினஸ் பண்றானுமா? அன்னபூர்ணா கேட்டரிங்ஸ், பியூர் வெஜிடேரியன்ஸ். கேட்டரிங் காரனா? அப்படின்னா மெஸ் வச்சிருக்கறாளா அவ? டாடி, நீங்க சொன்ன உடனே நான் போய் அவினாஷ பார்த்தேன். இப்ப நான் சொல்றேன்ல, நீங்க போய் சாஸ்திரியை பாத்துட்டு வாங்க. அப்ப என் ஃப்ரெண்டுக்கு நான் என்ன சொல்றதுமா? எல்லாரும் புள்ளைய பெத்துக்குவாங்க, அவரே ஒரு பைத்தியத்தை பெத்திருக்காருன்னு சொல்லுங்க. சமயக்காரனா? ஆமா ராஜா, நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற ராஜா. குழப்பம்லாம் வேண்டாம். இப்போ காதலிச்சவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் காதலிச்சவங்க இல்ல. உங்க பொண்ண இந்த பையன் காதலிக்க சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் என்னோட பிள்ளையா இருக்கட்டும். இப்ப எல்லாம் இந்த ட்ரெண்ட் தான் போயிட்டு இப்படி இருக்காங்க. நான் சொன்னேன்னு வச்சுக்க, என்ன செருப்பு கழட்டி அடிப்பா ராஜா. அவங்கிட்ட போய் கல்யாண விஷயம் பேச சொல்லி கார்டு கொடுத்துருக்க ராஜா. கல்யாணம் பண்ணணும்னாலும் மர்டரு, ஸ்மக்லிங் பண்ணாலும் மர்டரு, உன்னை சிஎம் ஆக்கணும்னாலும் மர்டரு. நம்ம மாதிரி ஆளுகளுக்கு மர்டர் பண்றதெல்லாம் ஆதார் அடையாள அட்டை மாதிரி ஆயிடுச்சியா. அது பண்ணாம எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்குது. சரி, நான் அந்த சமயக்காரன் கதையை முடிச்சிடறேன். நீ அந்த டிஜே யாரு என்னன்றத பாரியா. டோன்ட் வரி ராஜா, டிபார்ட்மெண்ட்ல மாளுங்க அதே வேலையா இருக்கானுங்க. we will catch him. சரி, அந்த சமயக்காரனோட பேர் என்ன? சாஸ்திரி, ஜெகநாத சாஸ்திரி. ஹலோ சார். என்னடா இங்க இருக்க? சர்ச்சில் இருக்க சார். அவன் பேர் என்ன? சூர்யா. ஆமா, சூர்யா சார். அவங்கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் சார், சொல்லுங்க. நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவனை கொஞ்சம் வர சொல்லு. இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், மறுபடியும் நான் தப்பு பண்ணா உங்களை வந்து பார்க்கவே மாட்டேன். சரி சரி, இந்த வாட்டி நீ டைரக்டா என்டர் ஆகாம உன்னோட டைரக்ஷனை மட்டும் செய். இத பாரு, அட்ரஸ் எழுதிக்கோ. அன்னபூர்ணா கேட்டரிங் சர்வீஸ். அது வில்லேஜ்ல இருக்கு சார். இன்னும் 2 மணி நேரத்துல உங்களுக்கு குட் நியூஸ் தரேன். அவ ஒரு மிடில் கிளாஸ் சமயக்காரனா. பாவம், நீ காலையோ கையோ எடுத்துட்டீன்னா அப்புறம் வாடுறதுக்கு கஷ்டப்படுவான். அதனால ஒரே அடியா முடிச்சிட. இது கோவில். எந்த பிரச்சனையும் பண்ணாம அவனை மட்டும் வெளியே தூக்கிட்டு வாங்க. இங்க ஜெகநாதன் யாரு? ஓம் புஹ ஸ்வாஹா, ஓம் புஹ ஸ்வாஹா, ஓம் புஹ ஸ்வாஹா. ஹோம
ஹோமம் முடிச்செடுத்து மகா நைவேத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சுவாமி. நானே போய் எடுத்துட்டு வரேன். சுவாமி சொல்லுங்க. பூஜைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? நைவேத்தியத்துக்கு 15 நிமிஷம் டைம் இருக்கு. போருமா? என்ன சொல்றேன்? இதுக்குள்ள நைவேத்தியம் என்ன? சமையலே முடிச்சிட்டு வந்துடுறேன். ஷர்மா, ஒரு வாட்டி இந்த ருத்ராட்ச கைட்டா. எதுக்குடா? சாஸ்திரி, அமிர்த நாழிகை முடியற வரைக்கும் காயத்ரி மந்திரத்தை மறந்துடாத. அண்ணே, அவன் தப்பிச்சு ஓடுறானே. டேய், இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி அவனை மடக்கி பிடிங்க. மொத்தமா கவர் பண்ணுங்க. சரிங்கண்ணா. ஏய் வாங்கடா.
ஹலோ ஹலோ சார், நான் எப்போ உனக்கு போன் பண்ணாலும் உன் வாய்ஸ்ல பக்தி தெரியும்டா. இப்ப பயம்ல தெரியுது. அப்படி யாரா உன்னை பயமுறுத்துறது? அவங்கிட்ட போனை கொடு. எனக்கு வளவளன்னு பேசுறது சுத்தமா பிடிக்காது. இப்ப நீ யாரு, உனக்கு அவ எப்படி கிடைச்சான், அந்த ஸ்டீபன் பிரகாஷுக்கும் உனக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. அவன் ஒரு முட்டாளு, அதனாலதான் நான் வேலைக்கே வச்சிருக்கேன். ஆனா இப்போ அவன் இந்த தமிழ்நாட்டுக்கே மோஸ்ட் வாண்டட் பர்சன். அதனால அவனை நீ விட்டுட்டேன்னா நான் உன்னை விட்டுறேன். இல்லேன்னு வச்சுக்கோ. டிஜே, நான் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னல. டிஜே சமயக்காரனை தேடி போனவன் டிஜே கிட்ட எப்படி மாட்டினா? ஆக்ரோ டைமண்ட் விஷயத்துல ஆல்ரெடி நான் இவனை விட்டுட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். தப்பா ஒத்துக்கிட்டு நீயே வந்து சரண்டர் ஆனா உனக்கு நல்லது. தப்பிச்சுக்கணும்னு மட்டும் நினைச்ச கொன்றுவேன். என்னது கொன்றுவியா? ஐயப்பா ஐயப்பா, இந்த மாதிரி ஜோக்க கேட்டு எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா. நான் ஒண்ணு அவன மாதிரி டப்புனு பிடிச்சு டொப்புனு போறதுக்கு பினாமி இல்ல. அவன் பின்னாடி நிக்கிற சுனாமி. சும்மா சொலட்டி சொலட்டி அடிப்பேன். என்னை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன பாக்குறதுக்கே இந்த ஜென்மம் உனக்கு பத்தாது. என் குரலை கேட்கறதுக்கே நீ செஞ்ச பாக்கியண்டா. உன் குரலை வச்சு பார்க்கும்போது அநேகமா உனக்கு வயசு 55ல இருந்து 60 இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கத்தியும் டயர்ட் ஆகலன்னா மேக்ஸிமம் உன்னோட வயசு 55. பேசுறத பார்த்தா நீ பெருசா படிக்கல, ஒரு 5வது வரைக்கும் படிச்சிருப்ப. இருந்தாலும் தமிழ் மேல உனக்கு இவ்வளவு கிரிப் இருக்குன்னா நீ சின்ன வயசுல ஆத்திச்சுடியும் திருக்குறளும் படிச்சிருப்பேன்னு தெரியுது. ஆவேசத்துல சுனாமின்னு கத்தி வந்து அவன் பினாமின்னு ஒத்துக்கிட்டேன். நம்பர் தெரியாம மெயின்டைன் பண்றனா நீ ஒரு பயந்தாங்கொழின்னு தெரியுது. அப்படியும் நீ இவ்வளவு திமிரா பேசுறனா அது நீ பேசல, நீ சம்பாதிச்சு வச்ச பணம் பேசுது. நீ யாரா இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, உன்னை ரொம்ப சீக்கிரமே பார்க்க போறேன்டா. நான் உன்னை பார்த்த அந்த நாள் நீ குறிச்சு வச்சுக்கோ. நான் உன்னை பார்த்த அந்த நாள் நான் உன்னை கொன்னுடுவேன்டா. பார்க்கலாம், நான் உன்னை சாகடிக்கிறேனா இல்ல நீ என்ன சாகடிக்கிறியான்னு. டேய் பைத்தியக்காரா, ரெண்டு ஒண்ணுதான்டா. நீ என்ன பார்த்தாலும் நான் உன்னை பார்த்தாலும் சாக போறது நீதான், கொல்ல போறது நான் தான். சரி பாத்துடலாம்டா. அது ஏதோ ஒரு சினிமால சொல்லுவாங்களே, ஐ வெயிட்டிங். டேய் கை நாட்டு, ஐ வெயிட்டிங் இல்லடா, ஐ ஆம் வெயிட்டிங். உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விட மாட்டேன். ஐ ஆம் கம்மிங். ஆக்ரோ டைமண்ட் ஸ்டீஃபன் பிரகாஷ். இப்ப தமிழ்நாட்டுல யார கேட்டாலும் இவர் பேரை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்ரோ டைமண்ட் கேஸில் புதிய திருப்பம். சிபிசிஐடி விசாரணையில் ஆக்ரோ டைமண்ட் சிஇஓ சமிர் சந்திரா முக்கியமான வாக்குமூலம் கொடுத்துள்ளார். நேத்து லலித் மோடி, இன்னைக்கு விஜய் மல்லையா, நாளைக்கு ஸ்டீஃபன் பிரகாஷ். இவங்க பேசுறாங்க. இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கம்பெனி சேர்மன் ஸ்டீபன் பிரகாஷ் தலைமறைவாக உள்ளார். ஸ்டீஃபன் பிரகாஷ் கிடைத்தால் மட்டுமே இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். சார் வணக்கம் சார். நீ அர்ஜென்டா அந்த ஸ்டீபன் பிரகாஷ கண்டுபிடிக்கணும்யா. அட கண்டிப்பா சார், இதையெல்லாம் நீங்க சொல்லணுமா சார்? இல்லேன்னு வச்சுக்க, அவன் நீ நானு என் வாயால சொல்லக்கூடாது. அட என்ன சார் இப்படி சொல்லி போட்டீங்க? அந்த அளவுக்குலாம் வர விட மாட்டேன் சார். சார் ஓகே சார், போன்ல சிஎம் சாரியா, என்ன ஆனாலும் சரி அந்த ஸ்டீபன் பிரகாஷ புடிச்சே ஆகணுங்கிறாரு. சிஎம் சார் இப்ப வெளிநாடுல சார் போயிருக்காரு. இப்ப அவருக்கு நடுராத்திரி. ஏய்யா நீ இன்னும் ரிட்டையர்ட் ஆகலையா? வெளிநாட்டுல போனல வேலை செய்யாதா? வெளிநாட்டுல மூத்தன் போக மாட்டாங்களா? வெளிநாட்டுல ஐஸ் வைக்க மாட்டாங்களா? நடுராத்திரி நேரத்துல சிஎம்க்கு தூக்கம் வராம அங்கேயும் நடந்துகிட்டே எனக்கு போன் பண்ணாரு. இந்த லாஜிக் எல்லாம் வேலையில காட்டு, என்ற கிட்ட காட்டாத. நான் ஒண்ணும் மாக்கான் கிடையாது, இந்த நாட்டோட மந்திரி தெரிஞ்சுக்க. आपको डायल करेगा नंबर नेटवर्क सेंटर से बाहर है। डैडी कृपया दौड़ी दे के बाद डायल कीजिए।
நம்ம பொண்ணு வீட்ல இல்லல? இல்லங்க. அம்மாடி 2 வாய் அதிகமா சாப்பிடுதே. சார் உங்க பொண்ணு ஃபோன் பண்றாங்க. அர்ஜென்ட் வேலையா பெங்களூருக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. ஓகே சார். சீக்கிரம் சொல்லு. அம்மா சொல்லுங்கம்மா. நானும் உங்க அப்பாவும் ஒரு வேலையா பெங்களூர் வந்திருக்கோம். உங்க அப்பா ஜெயில இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா சிஎம் வராருமா, அப்புறமா பேசுறேன். வச்சிரு. சபாஸ் டப்பியே. போய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லி போட போ. உங்ககிட்ட கத்துக்கிட்டது தானே. என்ன பொண்ணு மறுபடியும் எனக்கு ಫೋನ್ பண்றா? ನೀವು ಕರೆ ಮಾಡಿರುವ ಸಂದಾದಾರರು ரொம்ப ಬಿಸಿ ಆಗಿದ್ದಾರೆ ಬಿಕಾಸ್ ಆಫ್ ಕಾವೇರಿ ವಾಟರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್. ದಯವು ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಕರೆ ಮಾಡಿ. அம்மா நீ என்கிட்டயே போங்காட்ட ஆடிட்ட. நான் ஒத்துக்க மாட்டேன் நீ சடனா என்ட்ரி ஆயிட்ட. ஏன்னா நீங்க இப்படிதான் டிராமா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சாஸ்திரி விஷயத்தை நீங்க மறந்துருங்க. நானே அவர் வீட்டுக்கு போய் என் கல்யாணத்தை நானே பாத்துக்கிறேன். பிரேக்கிங் நியூஸ், தற்போது கிடைத்த செய்தி. மதிப்பிற்குரிய மினிஸ்டர் மகள் யாரோ ஒரு சமயக்காரன் கூட ஓடி போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இன்னும் சில விவரங்கள் இடைவெளிக்கு பிறகு. நான் கிளம்புறேன். பாய். ஏ பூஜா நில்லுடி, நான் சொல்றத கேளு. ஹோம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர். என்ன பிஏ வாய் பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கற? தயிர் போடு. இல்ல சார், அதுல சாப்பாட்டுல கல்லு கடந்தா எடுத்து தூர போட்டுருவோம்ல. என்ன இது கொஞ்சம் பெரிய சைஸ் கல்லு, அவ்வளவுதான். அதுக்காக இவ்வளவு பில்டப் கொடுக்குற? தயிர் ஊத்து. குட் ஈவினிங் ராஜா. டிஜே ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அவர் மேல எந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகல சார். ஆனா அவரே நிறைய கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணிருக்காரு. டிஜே சால்வ் பண்ண கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேளு. அவன் கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ண டீடைல்ஸ் ஏதாவது இருக்குதா? இருக்கு சார். முத கம்ப்ளைண்ட் 5 வருஷத்துக்கு முன்னால திருச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அடுத்து திருநெல்வேலி, இப்படி 5 ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். இந்த 5 போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒத்து போற காமன் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேளு. ராஜா, அந்த 5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒத்து போற மாதிரி காமன் பாயிண்ட்ஸ் இருக்குதா? ஜீனியஸ், பிரில்லியன்ட் சார். தேங்க் யூ. உங்களை சொல்லல, அவரு. முகத்துல இருக்கிற டவல் எடுக்க சொல்லுங்க, மூச்சு நின்ற போகுது. வரேன் சார். அடிங்க அப்பா, உண்மையிலேயே கத்தி மாதிரினா இவனை தான் சொல்லணும். இனிமே டிஜேயே அவன் புடிச்சு வச்சிருக்கிற ஸ்டீபன் பிரகாச நமக்கு கிடைச்சிடுவாங்க. கிடைச்சிடுவானுங்க. டேய், 9,000 கோடி கொள்ளையடிச்ச எவனும் கத்தியை புடிச்சுக்கிட்டு ரோட்டுக்கு சண்டைக்கு வர மாட்டான். அவன் பின்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் எவன்னு சொல்லு. அப்பா. யாரு? ஜெகநாதனா? அப்பா நான் தான். கல்யாணி ஆத்துக்கு போயிட்டு வந்தியா இல்லையா? அதான்டா, சிட்டில இருக்க கல்யாணி ஆத்த சொல்றேன். எப்ப சிட்டிக்கு போனாலும் 2-3 நாள் காணாம போயிடுறியாம. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே அங்கேயே சின்ன வீடு செட் பண்ணி குடும்பம் பண்ணிட்டு இருக்கியோ? மங்களமா அபசுகுணமா பேசாதீங்கோ. நீங்க என்னுடைய தோப்பனார். நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமோ? சிவசங்கல்ப மஸ்து. நோக்கு காக்ஷாயினி வேணும். அவளை நான் அழிச்சிட்டு வரணும், அவ்வளவுதானே. நாளைக்கு நாங்க 2 பேரும் வரோம். அது வரைக்கும் எனக்கு போன் பண்ணி நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, வைங்கோ. சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல 3rd டிகிரில இருந்து 360 டிகிரி வரைக்கும் என்ன இருக்கோ எல்லாத்தையும் மேல அப்ளை பண்ணி அந்த பேரை மட்டும் இவன் சொல்ற மாதிரி செய்யுங்க சார். என்ன சொல்ல வைப்ப? என்ன சொல்ல வைக்கவாடா? சொல்ல வைக்கவாடா? வேண்டாம், சொல்ல வைக்கவாடா. இவனை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. நீயும் தேவையில்லாம கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்பட வைக்காத. ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. சொல்லணும்னா நீங்க என் ஒருத்தனை தான்டா கொல்லுவீங்க. சொன்னா என் ஃபேமிலி மொத்தத்தையும் கொன்றுவாங்க. என்ன கொன்னாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன். இங்க அன்னபூர்ணா கேட்டரிங்ஸ் பியூர் வெஜிடேரியன். அந்த 2ஆம் நம்பர் வீடுதாம்மா. தேங்க் யூ. பூஜா, ரிலாக்ஸ், கூல். ஏன் இதெல்லாம் கீழே விழுந்துருவேன்? சின்ன வயசுல உன் மனசுல விழுந்துட்டேன். கொஞ்சம் திரும்ப மாமா. கொஞ்சம் சிரி மாமா. பெரிய வெற்றின்ற மாதிரி உட்கார்ந்திருக்க. செல்ஃபில கொஞ்சம் சிரிங்கோ. மாமா கொஞ்சம் திரும்புங்க மாமா. திரும்ப மாமா. திரும்ப மாமா. கல்யாணி, சொல்லு நீ மாமா. அப்பாவை கூட்டிட்டு செத்த உள்ள போ. மாமா நீ வரலையா? நானும் வந்துடுறேன்டி. நீ முதல்ல உள்ள போ.
பாரிஸ்க்கும் அமெரிக்காக்கும் போக வேண்டியவா இப்படி அக்ரஹாரத்துக்கு வந்திருக்கல, என்ன விஷயம்? ஆமா, இந்த சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் தரலாம்னு? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த பொண்ணு யாரு? அவ்வளவு க்ளோஸ் அவங்க கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. பாத்துட்டியா? உன் கண்ணுல பட்டுடுத்தா? யுவதி நாம் சகஜன்ஷு ஈர்ஷான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பொம்பளைகளும் பொறாமையும் ஆல்வேஸ் டுகெதர்னு சாஸ்திரங்களே சொல்லுதான். மணி கஜபதி சாஸ்திரிகளுடைய ஒரே ஒரு பொண்ணு கல்யாணி. அவ பிறந்தப்பவே எனக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சாலாம். சோ கியூட்ல. அப்படி பாக்காத, நேத்தான் எனக்கே சொன்னா. அவங்க சொன்ன உடனே நீ ஓகேன்னு தலையாட்டிட்டியா? ஒத்துக்காம ஒண்டியா செல்ஃபி எடுத்து எடுத்து போனே தேஞ்சு போயிடுத்து. ஜாடிக்கு மேல மூடி, மூடுக்கேத்த ஜோடி இல்லன்னா நாம வாழ்றதே வேஸ்ட்டுங்க. ஜகு மாமா வரேன் கல்யாணி. கல்யாணி, அதெல்ல சாஸ்திரி, நான் பண்ணது தப்புதான். அதுக்கு மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். ஆக்சுவலி நீ என்னை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் உன்னோட காதல் எவ்வளவு உண்மையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வாய மூடுறே. நீ சொல்லு பூஜா. உன்னை பத்தி தான் நினைக்கிறேன். உன்னை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசை. எப்பவும் உன்னோட நினைப்பிலேயே தான் இருக்கேன். ஞாபகம் வந்தேனா? ஞாபகம் வந்திருப்பேன். இது என்ன சாதாரண லவ்வா? லவ்வச லவ்வோபியா. நான் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா அம்மா அவங்கள நான் ஒத்துக்க வைக்கிறேன். உங்க வீட்டு ஆளுங்களை நீ எப்படியாவது ஒத்துக்க வைக்க நீ செஞ்சது சாதாரண ராவடியா? குப்பச குப்போபியா. ஒரு நிமிஷம் என்ன பத்தி யோசி. உன் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பத்தி சொல்லு சாஸ்திரி. ஹாய் பூஜா. ஹாய். நீ எங்கடீங்க? மைதிலி, சாஸ்திரிய பாக்குறதுக்காக வந்தேன். இன்னொரு ஆட்டோ வருது. பிகினிஸா? அடே விக்கு, தனித்தனியா வந்திருக்கல, என்னடா இது? தனியா பிரிஞ்சு போலாம் தான் வந்திருக்கோம். கேட்டல, அதான் மேட்டர். வா உள்ள. என்னது, நீங்க பெரியறதுக்கு வந்திருக்கீங்களா? நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு நினைச்சேனே. நான் ரெண்டுத்துக்குமே ரெடி தான். ப்ரமோஷன் கிடைச்சா அமெரிக்கா போகணும்னு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே சொன்னேன். அப்ப சரின்னு சொன்னவன் இப்ப போகவே வேணான்னு சொல்றான். அவங்க அம்மா அப்பா கூடவே இருக்க போறானா. அந்த பீக் டைம்ல எந்த ஒரு ஆம்பளையும் வீக்கான டிசிஷன் தான் எடுப்பான். இது நேச்சர் தானே. என்னடா சாஸ்திரி? அப்போ நம்ம பேச்சுலர்ஸா இருந்தோம் இல்லையா, அந்த நேரத்துல அனுபவங்கள் எதுவும் இல்ல. சோ எங்களுக்கு அது சரி. முதல் ராத்திரி அன்னைக்கு நீங்க 2 பேரும் கமிட் ஆகாம இப்படிப்பட்ட கமிட்மெண்ட் யாரு பண்ணுவா? என் தேவசம் நல்லா சொன்னடா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாஸ்திரி தான். நடுவுல அவர் என்னடி பண்ணாரு? நடுவுல தான் எல்லாத்தையும் பண்ணுவான். இத தப்பா எடுத்துக்காதடா. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. சாவித்திரி குழம்பு ஊத்துடினா குனிய முடியாது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலாம். லேடிஸ் ரொம்ப அநியாயம் விக்கு. ஐநோடா ஜக்கு. பாவம், அவர் சொன்னது கரெக்ட் தானடி. அவரா? நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ எனக்காக பேச வந்தியா இல்ல அவருக்காக பேச வந்தியா? குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் நாம கண்டிப்பா காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் இல்லனா சம்சாரம் இல்ல. இது வரைக்கும் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இந்த தடவை அவரை பண்ண சொல்லு. என்னது சாக்ரிஃபைஸ் பண்ணது நீங்களா? பிரசுராம்பா தெரியுமா? ஞான பிரசுராம்பா. சும்மா நச்சுன்னு இருக்கும் அவ ஃபிகர். அந்த காலத்துல இவன் மொட்டை மாடியில சுத்தி சுத்தி படிச்சுட்டு இருக்கிறச்சே, அத பார்த்து அவ பாத்ரூமுக்கு போய் சட்டுன்னு துணியை ஊத்து படபடன்னு குளிச்சிருவா தெரியுமோ? ஏன்டா விக்கு? ஆனா இவன் டயர்டா படிச்சு முடிச்சு படுத்துருவானே தவிர அவ போட்ட வலையில எனக்கு விழுந்தது இல்ல. அததான் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவா. பிரசுராம்பாவா? என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையே. அவளை மறந்து பல வருஷம் ஆகுது. இவன் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கான். மறந்து போற மடிசாரடா அது. குஷ்பு இட்லி மாதிரில இருப்பா. எப்படிடா மறக்க முடியும்? அவளை நினைச்சு பார்த்தாலே என் உடம்புக்குள்ள நரம்பெல்லாம் நாட்டியமா வருதேடா. அவ்வளோ ஏங்க நம்ம கோனிமாடி ரமணி ஒரு வாட்டி இவன் போர்வைக்குள்ள பூந்து உண்டு இல்லன்னு பண்ணிட்டா. ஆனா இவன் பூனால புடிச்சுட்டு மடி ஆச்சாரம்னு சொன்னானே தவிர கான்சியஸை இழக்கல. அததான் டபுள் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இவனாலதான் ஏதோ நடந்ததுன்னு அக்ரஹாரத்துல பேசிட்டாலும் சந்தோஷமா துபாய் லட்சுமண கல்யாணம் பண்ணிட்டு இந்த சொசைட்டிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி மெசேஜ கொடுத்தா. அவ்வளவுதானே தவிர உங்களை மாதிரி இந்த மாதிரி ஆட்டோல வந்து பஞ்சாயத்துல வைக்கல. வாட் எ லெஜெண்டரி கேரக்டர்டா. ஓட்டோட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு உனக்கு இவ்வளவு அஃபைரா? டே ஜக்கு, இவ்வளவு நேரம் நான் எங்கடா பிரிஞ்சு போயிடுவோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீ அதை இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டடா. நான் அமெரிக்கா போக தயாரா இருக்கேன். விக்கு போதும் நிறுத்து. இப்ப அம்மா அப்பாவை யார் சமாதானம் பண்றது? பந்தங்களுக்கும் சொந்தங்களுக்கும் இது நல்ல காலம் இல்லன்னு நான் எப்பவோ இருந்து சொல்லிட்டேதான் இருக்கேன். இவனுக்கு பெரிய படிப்பெல்லாம் வேண்டான்னு சொன்ன கேட்டலாம். நீங்க இப்ப அனுபவிங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வயசுல சரியா படிக்கலன்னு திட்டுறீங்க, இப்ப ஏன்டா படிச்சேன்னு திட்டுறீங்க. பாத்தியா சாஸ்திரி? சும்மாறா. ஆமா சித்தப்பா, படிப்புனா ஞாபகத்துக்கு வருது. உங்களது சிவபுரம் தானே? நல்ல குக்கிராமம் இல்ல? அங்க அவ இவ்வளவு பெரிய படிப்பு எப்படி படிச்சான்? என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? இவன் படிப்புக்காகத்தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தை விட்டுட்டு சிட்டிக்கு வந்தோம். இப்ப இவன் என்னடானா எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சித்தப்பா, நீங்க உங்க பையன் படிப்புக்காக அந்த ஊரை விட்டு இங்க வரலாம். ஆனா அவனுடைய பையன் படிப்புக்காக இந்த ஊரை விட்டு வெளியூர் போக கூடாதா? இது என்ன நியாயம் சொல்லுங்க? நீங்க பண்ணா தியாகம், அவன் பண்ணா சுயநலம். நீங்க பண்ணா எதிர்காலம், அதே அவன் பண்ணா தப்பாயிட்டா.
கல்யாணத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிட்டா ரொம்ப கர்வமா என் பையன் அமெரிக்கால இருக்கான்னு சொல்லிக்குவீங்க. அதே கல்யாணம் ஆகி போனா அவன் எங்களை கை விட்டுட்டு போயிட்டான்னு வேள். கரெக்டா சொல்லணும்னா உங்க பையன் அமெரிக்கா இல்ல சித்தி, உங்க மருமக. நீங்க மாமனார் மாமியாரா இருக்கிற வரைக்கும் அவன் மருமகளா தான் இருப்பா. நீங்க தோப்பனாராவும் ஒரு அம்மாவாவும் யோசிச்சேன்னா அவ உங்களுக்கு மகளா தெரியவா. அதுக்குதான் சொல்லுவாங்க யத் பாவம் தத் பவதி. அன்னைக்கு அம்மான்னு கூப்பிட்டு இருந்தா இன்னைக்கு மம்மின்னு கூப்பிடுறா. அன்னைக்கு எல்லாரும் லெட்டர் எழுதுனாங்க, இன்னைக்கு இமெயில் அனுப்புறாங்க. பாஷைகள் மாறலாம், பாவங்கள் இன்னும் மாறல சித்தப்பா. காலங்கள் மாறி தூரங்கள் அதிகமா இருக்கலாம், பந்தங்களும் சொந்தங்களும் என்னைக்கும் மாறாது சித்தி. இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு தனிமையா தான் இருக்கும்னு தோணுச்சுன்னா நேரா எங்க ஆத்துக்கு வந்து இருந்துருங்கோ. என்ன சொல்ற சித்தப்பா? ஜெகநாதா, சேச்சே உனக்கு எதுக்குடா கஷ்டம்? என்னடா கஷ்டம்? நாங்க சாப்பிடுற அரிசியில கொஞ்சம் சேர்த்து போடுறதுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? ஏமா எங்க ஆத்துல நீங்க இருக்கப்படாதா? பின்ன 25 வருஷமா எங்க அம்மா சமையல சாப்பிட்டு போர் அடிச்சுடுத்து. கொஞ்ச நாள் எனக்கும் சமைச்சு போடு சித்தி. கண்டிப்பா சாஸ்திரி, அவன் அமெரிக்கா மட்டும் இல்ல ஐரோப்பாக்கு கூட போக சொல்லு. நாங்க எப்பவுமே சந்தோஷமா உன் கூடவே இருக்கிறோம், சரியா? எங்க சித்தி ஸ்வீட்டஸ்ட் ஸ்வீட்டோபியா. இந்த காஃபி யார் போட்டது ஜகு மாமா? இந்த காஃபி யார் போட்டது? இந்த காஃபி யார் போட்டது? சொல்லு 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 ஜகு மாமா. யார் போட்டாலும் யாருக்காக போட்டாலும் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். பண்ணிக்கோ. நீ கல்யாணம் பண்றதுக்கு ஏன் கல்யாணத்தை நிறுத்துற? நீ என்ன மெண்டலா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏன் மாமா, ஏன் இஷ்டம்? என்ன உளறா? நீ கல்யாணி கூட கமிட் ஆயிட்டேன்னு சொன்ன. கமிட் தான் ஆயிட்டோம். அப்படின்னா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலையா? அவ்வளவு அதிர்ஷ்டமா எனக்கு. எனக்கு இந்த புளி சாதத்தை தான் தலையில கட்டுறாங்க. இந்த தயிர் சாதம் பார்ட்டிக்கு இந்த புளியோதரை தான் மேட்சா இருக்கும். இனிமே நீ காஃபி போட்டாலும் குடும்பம் நடத்தினாலும் என் கூட தான் வா. வேடிக்கை பார்த்துட்டு ஜோடி தான் போ. சாஸ்திரி, கல்யாணி ஒரு தடவை உனக்கு முத்தம் கொடுத்து பாராட்டணும் போல தோணுது. இங்கதான் இப்பதான். சிவா சிவா சிவா. ஹாய் டாடி, நான் ஹாப்பியா இருக்கேன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறேன், செக் பண்ணி பாருங்க. டாடி, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அம்மா, ஒரு தடவை உங்க வாட்ஸ்அப் செக் பண்ணி பாருங்க. அம்மா, உங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. ஐயோ, இங்க பாரியா பியே, அந்த நாயுடு எங்க இருக்கான்னு உடனே போன் போட்டு கேளு. மறந்து விடாதீர்கள், நாயுடு சிமெண்ட். பக்தா ஹனுமான். ஏயா கத்துற? ரொம்ப கத்தாத, பொறுமையா சொல்லு. ரொம்ப கத்திட்டேன். பக்தா ஹனுமான், லங்கைக்கு பாலம் அமைக்கணும், எந்த சிமெண்ட் பயன்படுத்தலாம்? சீதா மேட்டலையும் சிமெண்ட் மேட்டலையும் காம்ப்ரமைஸ் வேண்டாம் ப்ரோ. நாயுடு சிமெண்டையை உபயோகப்படுத்துக. மாகிஸ்மதி சாம்ராஜ்யத்தை கட்டினது கூட இந்த நாயுடு சிமெண்ட் தான். தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் நாயுடு சிமெண்ட். என் பொண்ணு அந்த சமையல்காரனை கல்யாணம் பண்ணிக்க அவன் வீட்டுக்கே போயிட்டா. செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டுக்கிறா பாருங்க. நாம அர்ஜென்டா இவன் ஊருக்கு போகணும். இந்த சம்பந்தம் ஓகேன்னு சொல்லு, நான் இப்பவே வரேன், உடனே வரேன். என்றா இது அந்த சமையல்காரன் போட்டோவை காமிச்ச உடனே பதறிட்டு போறா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கும் புரிஞ்சிருச்சு. என்னது? உங்க பொண்ணு கல்யாணம் சமயக்காரனோட ஃபிக்ஸ். அம்மா, நான் ரெடி, கிளம்பலாமா? இங்க பாரு, மாணிக் பாஷா மாதிரி என்னையா இந்த கட்ட ராஜா? நாம அங்க போறது அவனை நாம பாக்குறதுக்கு, அவன் என்ன பாக்குறதுக்கு இல்ல. வாங்க மினிஸ்டர் சார். ஆடங்கொன்னியா, உனக்குள்ள பெரிய நடிகன் இருக்காண்டை. என்னமோ போங்க, மினிஸ்டரே நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பேச வரான்னு கேட்ட உடனே என் மச்சானுக்கு கை கால் ஓடல. இல்லையா பின்ன, குசேலன் வீட்டுக்கு சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே வந்தது போடலாமா இருக்கு. என்னதான் மினிஸ்டரா இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணுக்கு அப்பா தானே ராஜா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம். எடுத்துக்கோங்க, சுத்தமான நெய்யில பண்ணது. முதல்ல எங்க ஸ்டாஃப்ஸ் கொடுங்க. ஸ்டாஃபுக்கும் டிரைவருக்கும் பின்னாடி வச்சிருக்கோம், போய் அப்படியே வெளியில சாப்பிடுங்க. கிணத்துக்கு அந்த பக்கமா சாப்பிடுங்க. எங்க ஸ்டாஃப்ஸ் எங்க கூட தான் சாப்பிடுவாங்க. நாங்க வேற, எங்க ஸ்டாஃப்ஸ் வேற கிடையாது. பேசுனது போதும், மூடிக்கிட்டு அவனை கூப்பிடு. முதல்ல மாப்பிளை கூப்பிடுங்க ராஜா, எங்க ஸ்டாஃப்ஸ் பார்க்கணுமா. ஒரு நிமிஷம், நான் போய் கூட்டிட்டு வரேன் டாடி.
எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அங்க அம்மாவும் டாடியும் வெயிட்டிங். முதல் தடவை உங்க அம்மா அப்பாவை பாக்குறேனோ இல்லையோ, இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருக்கணும். அதுக்கு தான் சந்தனத்துக்கு டச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி நீ என் மனசை டச் பண்ணிட்ட. இதுக்கு மேல டச் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வா ஒரு நிமிஷம். வா வா. வெளியே என்ன நடந்தாலும் நீங்க காரை விட்டு இறங்காதீங்க. டே சாஸ்திரி, உனக்கு அதிர்ஷ்டம் கூரை பிச்சுட்டு கொட்டிருச்சுடா. தேங்க் யூ. பின்ன ஹோம் மினிஸ்டர் பொண்ணுன்னா சும்மாவா? வேற என்ன வேணும்? டேய் உன் மாமனார் கிட்ட சொல்லி அந்த அசம்பிளி கேட்டரிங் கான்ட்ராக்ட நமக்கு வாங்கிடு. ஆஹா, அசம்பிளில அன்னபூர்ணா கேட்டரிங்ஸ் கெத்தஹ கெத்தஸே கெத்தோபியா. என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு? அக்கா என்னாச்சு? சொல்லு. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு? அப்படியே லெஃப்ட் போங்க. என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு? சொல்லு. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லுமா? ஸ்டீஃபன் பிரகாஷ் எங்க? ஸ்டீஃபன் பிரகாஷ் வேணுமா? அவளோட நீ ஏண்டி பிரச்சனை பண்ணிக்கிட்ட? நான் எந்த பிரச்சனையும் பண்ணலம்மா. இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே கோபம் அதிகம். தெய்வ பிரமாணமா சொல்றேன், ஸ்டீஃபன் பிரகாஷ் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. என்ன நம்புங்க. தம்பி, நான் யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணல. நீ யாத நம்புடா. எனக்கு தெரியும்க்கா, எனக்கு தெரியும். விக்னேஷா, சாஸ்திரி மார்க்கெட்ல யார நடிக்கிறாங்கடா. பிக்கு, விக்னேஷா, டேய் விக்னேஷா. டாக்டர், டாக்டர். ஸ்டீபன் பிரகாஷ் நீதானேன்னு சொல்லி அடிக்கிறாங்கடா. நான் போய் ஸ்டீபன் பிரகாஷா என்னடா டாக்டர், நான் இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் விடலடா. டாக்டர், எனக்கு ஏதாவது நாச்சுன்னா அம்மாவும் அப்பாவும், ஐயோ கடவுளே, அவங்கள நீ தானே பாத்துக்கணும். உனக்கு ஒன்னும் ஆகாதுடா, உனக்கு ஒன்னும் ஆகாது.
ஸ்டீபன் பிரகாஷா. ஸ்டீஃபன் பிரகாஷா. ஸ்டீஃபன் பிரகாஷா. ஸ்டீபன் பிரகாஷா. பிரகாஷா. இது ராங் நம்பருங்க. யாருங்க நீங்க? என்ன விளையாட்டா இருக்கா? உங்களுக்கு யாரு வேணும்? உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்? பத்து பேர் நிம்மதியா தூங்கணுன்றதுக்காக தான் இதை நம்ம ஆரம்பிச்சோம் சார். ஆனா நானே இப்ப அவங்க தூக்கத்தையும் நிம்மதியும் கெடுத்துட்டேன். கஷ்டத்தை போக்குறவன் தான் மகனாகணுமே தவிர கஷ்டத்தை கொடுக்கறவன் என்னைக்கும் மகனாக மாட்டான் சார். என்ன சாஸ்திரி பயந்துட்டியா? கவலைப்பட்டுட்டு இருக்கேன் சார். சின்ன வயசுல நம்ம பயந்தா அப்பா அம்மா தைரியம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அப்பா அம்மாவே இன்னைக்கு பயந்துட்டு இருக்காங்க சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். எல்லாரும் ரிட்டையர் ஆகி போனாலும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் ரிட்டையர் ஆகாம நமக்கு எப்பவும் துணையா இருக்கு. நானும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே எப்பவுமே ரிட்டையர் ஆகாம அடுத்தவனுக்காகவே வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தோத்து போய் நான் ரிட்டையர் ஆயிடுவேன்னு எப்பவுமே நினைச்சு பார்த்ததில்ல. போதும், நிறுத்திடலாம், எல்லாத்தையும் நிறுத்திடலாம். 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம இங்க தான் ஆரம்பிச்சோம், இங்கேயே நம்ம நிறுத்திடலாம். அந்த ஸ்டீஃபனை நம்ம விட்டுறலாம். நாட் இம்பார்ட்டன்ட். நமக்கு உன் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா சாஸ்திரி? என்ன மன்னிச்சிருங்க சார். ஐ எம் சாரி. விடமாட்டேன் சார். அவனை நான் விடமாட்டேன். அதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அதுக்கு சாரி. அம்மா அப்பா அக்கா நீங்க நானு நம்மள யாரு என்ன ஆனாலும் சரி அவளை விடமாட்டேன் சார். அன்னைக்கு அர்ஜுனன் தான் யுத்தத்தை வேணான்னு சொன்னான், கிருஷ்ணன் இல்ல சார். ஒரு வாட்டி யுத்த பூமியில கால் வச்சதுக்கு அப்புறம் அங்கேயே சாகணுமே தவிர பின்வாங்க கூடாது சார். இந்த காலத்துல நம்ம சொல்ல வேண்டியது புத்தம் சரணம் கச்சாமி இல்ல சார், யுத்தம் சரணம் கச்சாமி. அவனை நம்பின ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நடுரோடுக்கு வந்துருச்சு. ஏன் ஒரு குடும்பத்தை பத்தி யோசிக்க கூடாது சார். அடிக்க போறேன் சார். இந்த வாட்டி பலமா அடிக்க போறேன். எவ்வளவு பலமா அடிக்க போறேன்னா அவனுடைய அவயவங்கள் ஸ்தம்பிச்சு போய் அவன் இதயம் நிக்கணும் சார். சரி சொல்லு சாஸ்திரி, நீ என்ன சொல்றியோ அதே செய்யலாம். நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்டாக் பண்ணி நான் பயப்படலன்றதுக்காக நெக்ஸ்ட் டைரக்டா என்னையே அட்டாக் பண்ணுவாங்க. எந்த நிலைமையிலையும் அவன் என்னை விடமாட்டான். நம்மளும் ஸ்டீஃபன் பிரகாஷை விடமாட்டான். அப்ப வருவான் அவன். வரட்டும் அந்த பினாமி. இந்த வாட்டி வெயிட்டிங் அவன் இல்ல, நானு. சத்தியமா சொல்ற சார், அக்ரஹாரம் சாட்சி அவனை நான் பார்த்த உடனே போட்டு தள்ளலன்னு வைங்க. என் பேரு ஜெகநாதமும் இல்ல, நான் பிறந்தது ஸ்ரீவாத்சா கோத்திரத்திலே இல்லன்னு வச்சுக்கோங்க. இப்படி திடுதுப்புன்னு என்னடா தீர்த்த யாத்திரை? காசிக்கு வரேன்னு சொல்லி வேண்டிட்டு 30 வருஷம் ஆகுது. போனீங்களா இல்ல போனீங்களா? அது மட்டும் இல்லாம அன்னபூர்ணா கேட்டரிங் சர்வீஸ்னு பேரை வச்சுட்டு காசிக்கு போலனா சிவனோட ஈகோ ஹட்டாகாதோ? சிவனுக்கு கூட ஈகோ இருக்குமாடா? ஏன் இருக்காது? அப்படி இருக்கும் போதுதான் அவர் மூடாத கண்ணையே திறப்பார். சாமி தரிசிக்க ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? அது மட்டுமா, நிறைய அமங்கலம் நடக்குது. ஏறுங்கோ. நீ பாடி. சரி ஏறுங்கோ. ஆத்த ஜாக்கிரதையா பாத்துக்கூடா. அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. மாடியில இருக்க செடிகளுக்கெல்லாம் ஞாபகமா ஜலத்தை ஊத்திடும். கதவு திறந்தானே இருக்கேன், உடச்சுன்னு வந்து. ஸ்டீஃபன் பிரகாஷ் எங்கடா? ஸ்டீஃபன் பிரகாஷா? அந்த சார் யாரு சார்? ஏன் சார் அடி? நீங்க நினைக்கிற ஆள் இவன் இல்ல போல இருக்கு சார். அவ எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்து நீங்க ஏமாத்திராதீங்க. ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் ஆக்டிங்ல இறங்குவான். எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டேன்றான் சார். ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்க, டோஸை ஏத்துங்க. சரிங்க சார். அந்த சார் யாருன்னு சொல்லுங்க சார். இல்லைன்னா என்ன அவராண்ட அழைச்சிட்டு போங்க சார். நான் படுற கஷ்டத்தை அவராண்டே சொல்லிக்கிறேன்.
நீங்க நினைக்கிற ஆள் இவன் இல்ல சார். இன்னும் கொஞ்சம் அடிச்சா இவன் செத்தாலும் செத்துருவான். அது மட்டும் இல்லாம இங்க ஜனங்க நிறைய வேடிக்கை பார்க்கறாங்க. இந்த நாட்டுல அடுத்தவன் மேல காட்டுற இன்ட்ரெஸ்ட சொந்த வேலையில காட்ட மாட்டானுவ. சிச்சி, நாகரிகம் தெரியாத பயிலுவா. அவனை தூக்கி வண்டியில போட்டு கூட்டிட்டு வாடா. ஐயா நீங்க எவ்வளவுனா அடிச்சுக்கோங்க, ஆனா அந்த சார் பேர் மட்டும் சொல்லுங்க. என்ன அந்த சார் பேரு? என்னடா எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருக்க? சார் பேரை சொல்லு, சார் பேரை சொல்லு, சாவடிக்கிற. டேய் சூரி, சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. இவனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அடிச்சு அடிச்சு போர் அடிக்குது. ஹலோ சார். அந்த சார் பேரு? சார் இவன் நீங்க நினைக்கிற ஆள் இல்ல சார். அவன்தான். நீங்க யோசிக்காம அவன் மூஞ்சி முழுக்க பஞ்சர் பண்ணீங்கன்னா எல்லா உண்மையும் கக்கிடுவான். இதுக்கு மேலனா இவனை கொலை தான் பண்ணணும். கொன்னுடு சார். நீ சொன்னது கரெக்ட் தான், கொன்னுடு. சாரி தம்பி, சார் உன்னை கொல்ல சொல்லிட்டாரு. கொன்றுவீங்களா ஐயா? கொன்றுவீங்களா? என்ன கொன்றுவீங்களா? உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லப்பா. இது என் பொழப்பு. நீ பொழைக்கிறதுக்கு காய்கறியை வெட்டுற, நான் என்னடானா ஆளை வெட்டுவேன். அவ்வளவுதான் வித்தியாசம் தம்பி. உன் கடைசி ஆசையை சொல்லு, நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். ஐயா சொல்லடா கண்ணா. நல்லா பருப்பு பொடி போட்டு பப்பு சாதம் தரவா? சாகறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி அந்த சார் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அத சொன்னா நாங்க தொழிலுக்கு துரோகம் பண்ற மாதிரி. டேய் சூரி, சீக்கிரமே அவன் கதையை முடி. ஐயா ஐயா, போயும் ஒரு பிராமணனை சாவடிக்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூனையும் பிராமணையும் கொல்றது பாவம்னு எப்பவோ எங்க பாட்டி சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. நீ போடுறா. அண்ணா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் மர்டர்னா. விஷ் மீ குட் லக்னா. ஹேப்பி மதர் டே டு யூ. 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 இப்ப கழுத்தாருடா. ஐயா 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 ஐயா, கடைசி ஆசையை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். கடைசி ஆசையை நீங்க தானே தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். சொல்லு. இந்த ருத்ராட்ச மாலை கழுத்துல இருக்கும்போது கொன்னேன்னா மகா பாவம் ஆயிடும். நரகத்துக்கு போவேன். எடுத்துட்டு கொண்டா ஸ்வர்க்கத்துக்கு போவேன். அதுக்கு நான் கேரண்டி. டேய் அத கழுத்துல நிறுத்துறா. அந்த சார் பேரு ஒரு வாட்டி சொல்லுங்க. அந்த சார் பேரு சொல்லுங்க ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த சார் பேர் சொல்லுங்க ஐயா. அந்த சாரோட பேரு சொல்ல மாட்டேனா? பாத்தீங்களா எத்தனை பேர் செத்து போறாங்கன்னு? அந்த சார் பேர் சொல்லுங்க ஐயா.
அண்ணா அந்த சார் பேரை சொல்லி என்ன கொன்னுடுவானே. சின்ன வயசுல உங்க பாட்டிமா பூனையை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. ஆனா புலிய நோண்ட கூடாதுன்னு சொல்ல மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அவர் பேர் நாயுடு. அவர் பேர் நாயுடு. நாயுடு கன்ஸ்ட்ரக்ஷன், ரொயல் நாயுடு. சொல்லிட்டலாம் தம்பி. நான் பூமியில நிக்கிறச்ச எத்தனையோ வாட்டி கேட்டேன், சொல்லல. காத்துல இருக்கும்போது சொன்னேன். அதான் காத்தோட காத்தா. உன்னுடைய தரித்திரம் என்ன தெரியுமோ? நீ ஒரு செகண்ட் லேட் ஆயிட்ட. நோக்கு ரொம்ப பேட் டைம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் உன் கர்மஹ கர்மஸ்ய கர்மோபியா. ஏய், இனிமே இவனோட நம்மளுக்கு வேலை இல்ல. கண்ண குடுறா, குடு. உன் பின்னாடி யாரு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சாரிடா, உன்னை போட போறேன். என்ன தெரிஞ்சது உனக்கு? நாயுடு சார், ராயல் நாயுடா. பேரு சொன்ன உடனே சார் முகத்தை பார்த்தேடா. சப்த வர்ணங்கள். ஏய், பணத்தை எங்க வச்சிருக்கேள்? உன் ஷேர் எவ்வளவு, அவர் ஷேர் எவ்வளவு சொல்லு. என்ன ஷேர்? ஷேர் தெரியாதா? என்ன தெரியாதா? இதான் ஷேர்னா. உனக்கு எந்த ஷேரும் இல்லாதப்போ டிஜேவை கொல்ல எதுக்கு நீ டெம்பிளுக்கு போன? நான் டெம்பிள் போனது டிஜேவை கொலை பண்றதுக்கு இல்ல, ஜெகநாத சாஸ்திரிய சாகடிக்கிறதுக்கு. சாஸ்திரியா? எதுக்கு? நாயுடோட பையனுக்கும் ஹோம் மினிஸ்டர் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு சாஸ்திரிய விரும்புறா. நான் சொல்றத நம்புங்க, எனக்கு இந்த ஷேரும் இல்ல. பணத்தை எல்லாத்தையும் அந்த நாயுடோட பையன் தான் ஹேண்டில் பண்றான். அவன் இப்ப எங்க இருக்கான்? என்ன கொன்னா கூட சரி, இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நம்புங்க. சாஸ்திரி, நீ ஓகே தானே? சார், முதல்ல அவனுடைய பையனை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நான் அர்ஜென்ட்டா பூஜாவை சந்திக்கணும். இதுக்குள்ள அவன் யாரு, என்ன பிசினஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே எனக்கு சொல்லுங்க சார். நிறைய பணம் வசூல் பண்ணோம், எல்லாரோட லேண்டையும் ஏமாத்திட்டோம். சாஸ்திரி, டிஜே, கஷ்டங்கள் ரெண்டு வகை பூஜா. ஒன்னு நம்மள அதை அழ வைக்கும், இல்லைன்னா நம்மள போராட வைக்கும். நான் அதுல ரெண்டாவது வகை. அதனால தான் நான் வேற மாதிரி. உனக்கு நான் செஞ்சது தப்புன்னு தோணிச்சுன்னா நீங்க இருந்து போயிடலாம், எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கூட தேவையில்லை. ஆனா நியாயம்னு பட்டுச்சுன்னா எனக்கு அந்த ரொயல் நாயுடு பையனோட டீடைல்ஸ் வேணும். ஒருத்தர் கூட மனசார சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்காக உயிரை கொடுக்க கூட நாம தயாரா இருக்கணும். நானும் அதே தான் சொல்றேன். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். உனக்கு துணையா நான் எப்பவும் கூடவே இருப்பேன் சாஸ்திரி.
பாவம் சார், அந்த சமயக்கார அப்பாவி சார், இன்னும் அடிச்சா செத்துருமான்ல சொன்னா, அதுக்குள்ள அவனை போட்டு கொண்டு இருக்கானே. அது மட்டும் இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி டிஜே சால்வ் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்துல இருந்தும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுல ஒரு காமன் பாயிண்ட் கிடைச்சிருக்கு சார். என்னது? எஃப்ஐஆர் ரைட்டர் புருஷோத்தமன். புருஷோத்தமன் ஆண்கள்லயே மிகச்சிறந்தவன். சப்தமி தத்புருஷத்துல இருக்கு. அவனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பிடிச்சு நிக்க வச்சு, குனிய வச்சு, தலைகீழ தொங்க வச்சு நாம கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்தோம்னா அப்ப தெரியும் அந்த டிஜேக்கு நாம யாருன்னு. அதுக்கப்புறம் அவன் தானா பறந்து வருவான். In Tamil we say, Amma Pechu, Pariya Sotu Munda. You know, my mom always guides me in every aspect of my life. மார்னிங் சார். டிஜே டிசைனர் ஜெகதீஷ். Oh, hi. Yeah. Hello, sir. பூஜா சொல்லிருக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் கிளாஸ்மேட் இல்ல? எஸ் சார். ஜெனரலா நீங்க இந்த கல்யாணம் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க? சிம்பிள் சார். முதல்ல கிளையண்ட் பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் தான் ஸ்கெட்ச் போடுவோம். அப்ப என்னோட ஸ்கெட்ச்? உங்களுக்கு ஸ்கெட்ச் ஆல்ரெடி போட்டேன் சார். யூ ஃபினிஷ்ட். வாட்? அதான் சார், இனியோட உங்க ஷாப்பிங் ஃபினிஷ்ட். ஓ, நீங்க டைரக்டா கல்யாணத்துக்கே வந்துடலாம். இந்தாங்க சார் உங்க ஸ்கெச்சஸ். வாவ், வண்டர்ஃபுல். கையில கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பாக்டீரியா இருக்கும் சார். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். பார்த்து நல்லா வாஷ் பண்ணுங்க. பேக்லாம் ஃபிங்கர்ஸ் நடுவுல ஃபுல்லா மோர். யா, இந்த டிசைன்ஸையும் கல்யாண ட்ரெஸ்ஸையும் நான் மட்டும் ஓகே பண்ண பத்தாது, எங்க அம்மா ஓகே பண்ணணும். நான் தினமும் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பேன். பரவாயில்ல பேசுங்க. நான் கூட டெய்லி எங்க அப்பா கூட பேசுவேன். எங்க அம்மா இறந்து 20 வருஷம் ஆச்சு. ஓகே, சோ எங்க அப்பா செத்தும் 30 வருஷம் ஆகுது. அப்பா, ஓ சாரி அப்பா, சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அவர் கூட ஷாப்பிங் பண்ணணும், 3 நாள் ஸ்டைலிங் பண்ணணும், கஷ்டமாயிடும்பா. யூனோ, அவர் கூட அவர் மதரோட பேசிட்டு இருப்பாராம். சோ கியூட்ல. ஷூர். ஹாய் சொல்றாரு. எங்க அப்பா உங்களுக்கு ஹாய் சொல்றாரு. ஓ, ஹாய் அங்கிள். ஹலோ, சண்டி ஹியர். அப்பா வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. அப்பா வாய்ஸ் பிரேக். அப்பா இப்போ கிளியரா இருக்கு, சொல்லுங்க. ஓகே, உங்க அம்மாவை பத்தி என்கொயரி பண்றேன்னு சொன்னாரு. பேர் என்னன்னு அவர் கேக்குறாரு. முனியம்மா, நாயுடு முனியம்மா. அங்க நிறைய ஆத்மாக்கள் இருக்கும். ஆத்மா கார்டு இருந்தா ஈஸியா இருக்கும். ஆத்மா கார்டா? நம்மளுக்கு ஆதார் கார்டு இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ஆத்மா கார்டு. பாவம் எங்க அம்மா அப்பாவி, அவங்க கிட்ட எந்த கார்டும் இல்ல. எப்படிதான் வாழறாங்களோ தெரியல. வாழ்றதுன்னு செத்துட்டா இல்ல. அதான், அங்க வாழணும்னா இங்க சாகணும் இல்லையா? யா. ஷாப்பிங் போலாமா? நம்மளுக்கு டைம் கம்மியா. யா, ஷூர். This is the biggest mall here. You like it? Extraordinary, fantastic, mind-blowing, sir. How's it? Extraordinary, fantastic, mind-blowing, sir. Hello. எங்க இருக்க? இதோ வந்துடுறேன். இன்னும் வரல. நாளைக்கு நான் கிளம்பணும். 9000 கோடி சொதப்பனா என்ன ஆகும் தெரியும்ல? சரி, ஓகே. Come, let's move. Yeah. ஆமா. அப்பா, ஷாப்பிங் பண்றோமா? ஷாப்பிங் பண்றோம்ப்பா. am I disturbing? No. Carry on. எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வளர்த்தது எங்க வேலைக்காரி தான். தினமும் சலிச்சுக்குவா. உங்க அம்மா உன்னை பெத்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா, என் தலையில கட்டிட்டு போயிட்டான்னு சலிச்சுக்குவா. செருப்பாலே அடிக்கணும் சார். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தப்பு இல்ல. தண்டனை கொடுக்கறதுக்கு நாம யாரு டிஜே? தண்டிக்கிறதும் மன்னிக்கிறதும் அம்மா கையில தான் இருக்கு. அதனாலதான் அம்மா கிட்டே அனுப்பி வச்சிட்டேன்.
ஃபென்டாஸ்டிக், மைண்ட் ப்ளோயிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி சார். ஹரிஷோ ஆஃப் கோர்ஸ். நான் கூட எங்க அப்பாவை கொன்னுட்டேன். வாட்? ஆமா சார், எங்க அம்மாவும் சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. எங்க அப்பா கூட சேம் உங்க வேலைக்காரி மாதிரியே பெத்து போட்டுட்டு போயிட்டான்னு எங்க அம்மாவை எப்பவுமே திட்டிட்டே இருப்பார் சார். அதான் ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க அப்பாவை கொன்னுட்டு அம்மா கிட்டே அனுப்பிட்டேன் சார். என்கிட்டே டிராமா பண்றியா? என்ன பார்த்தா முட்டா பையன் மாதிரி தெரியுதா உனக்கு? உனக்கு உங்க அம்மாவை தான் பிடிக்கும், அப்பாவை பிடிக்காதுன்னா என்ன மாதிரி அம்மா கிட்ட தானே பேசணும். எப்படி உங்க அப்பா கிட்ட பேசுவ? எங்க அம்மா என் மேல கோவமா இருக்காங்க சார். எதுக்கு? அப்பாவை கொன்னுட்டேன்ல சார். அப்புறம் எப்படி உங்க அப்பா உங்ககிட்ட பேசுவாரு? எங்க அப்பா ரொம்ப ஹாப்பி சார். எதுக்கு? எங்க அம்மா கிட்ட போயிட்டார்ல. ஓ, லாஜிக்கலா நீ சொல்றது ஓகே. ஹலோ, எங்க இப்ப போன் பண்ற? நான் ஆல்ரெடி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. என்ன ரூஃப் டாப்பா? சரி, அங்கே இரு. ஹலோ, நீ எங்க? நானும் உங்களோட தேவையில்ல, இங்கே இரு. ஓகே. ஹலோ, எவ்ரிதிங் ஓகே டாடி, ஐ அம் கமிங். ஹாய் சார், சாரி ஃபார் த டிலே. புது நோட்டு மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ये आपको तमिलनाडु में मिलेगा. तमिलनाडु एंगे? मदीना केफ, ऑल सिटीज. मदीना केफ. சிட்டில என்னடான்னா டிஜே, கிராமத்துல பார்த்தா ஜெகநாத சாஸ்திரி. அப்போ ஒரே போன்ல 2 சிம் கார்டு. நீ அவனுக்கு சிக்னல்ஸ் அனுப்புற டவர். நான் டைரக்டா இறங்கினா என்ன ஆகணும் இப்ப பாப்பீங்கடா. சொல்லுடா, அவ எங்க இருக்கான்னு சொல்லு. நீ என்ன இங்க தூக்கிட்டு வந்த மாதிரி உன் பையனை தூக்கிட்டு வர வாங்க போயிருக்கான். என்னது, என் பையன் கிட்டயா? உன்னை நான் ட்ராப் பண்ணிட்டா? நோ தேங்க் யூ சார், எனக்கு வேற கார் இருக்கு. ஐ ஹேவ் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆல்சோ. யூ கேரி ஆன். ஓகே, மீட் யூ இன் மேரேஜ். பை சார். ஏய், டென்ஷன் ஆகாத. என் போன் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்ல இருக்கு. நான் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு டிஜே வந்துருவான். எங்க இருக்க? நீ சொன்ன இடத்துக்கு தான் வந்திருக்கேன் டாடி. My lovely, lovely daddy. Missy daddy, missy daddy. நிறுத்தடா. அந்த டிஜேவை நீ பாத்தியா? பாத்தேன் டாடி. He's very cool guy. அவன் கூல் கையா, அவன் டிஜேடா. எனக்கு தெரியும் டாடி. என்னடா தெரியும்? டாடி 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 டாடி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ஆகு. ரிலாக்ஸ் ஆகணுமா? சரி சரி, ஆயிக்கிறேன். பணம் எங்க? இந்தா. எங்க பணம் எங்கடா? அந்த சூட்கேஸ் எப்படி கொடுங்க சார். என்ன எதுக்கு சார்னு சொல்ற? என்ன உன் பாஸ் மாதிரி இல்ல, உன் ஃப்ரெண்டா பாரு. தேங்க் யூ சார், தேங்க் யூ. அட்லீஸ்ட் இந்த ஜாக்கெட்டாவது கொடுங்க சார். ஓகே, இந்தா. கேஷா கார்டா? டாலர். டிஜே, என் கோட். என்னது? என்ன அவன் கேட்டது கோட்டா கொடுத்துட்டியா? டேய், நீ கொடுத்தது ஒரு கோட் இல்லடா, 9000 கோடிகள். பைத்தியமாடா நீ? என்ன திட்டாத, அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா கிட்ட சொல்லுவியா? சொல்லு. அவன் ஒரு பைத்தியக்காரி. இந்த பைத்தியக்காரனை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டான். என்ன வேணாலும் திட்டு, அம்மாவை திட்ட நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்ல நான் ஒண்ணு சொல்லடா, உங்க அம்மா பத்தி சொல்லடா, உன்னையும் சொல்லடா. இந்த இருக்கடா, இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். இவனை போட்டு தள்ளிட்டா எல்லா பணமும் வந்துடும். இவனை காப்பாத்த கண்டிப்பா வருவான். போடுறான் சொல்றல, போடு. விஜய், நான் உன்னை பார்த்த அன்னைக்கே கொன்னுடுவேன்.
அது அது உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்ச, என்னைய ஏமாத்துறியா நீ? பாரு, நான் சொல்றது கேளு. என்னடா கொஞ்சம் கேக்குறது? சொல்றது கேளு. ஏற்கனவே நிறைய கேட்டேன்டா. இது கூட டூப்ளிகேட்டாடா? விட மாட்டேன்டா. சொல்ல போறேன்டா. என்னைய ஏமாத்தியா? ஐயோ, நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. தோடா உன் பணம். பணமா? இந்த பணம் முந்துதான். டைம் இருந்தா எண்ணி பாத்துக்கோ. அப்பா, இந்த பணத்தை நீ? உன் பணம் தான். எங்க அப்பா எடுத்துட்டு வர சொன்னாரு, எடுத்துட்டு வந்தேன். உங்க அப்பாவா? ஆமா, உங்க அம்மா எங்க அப்பாக்கு சொன்னாலாம், எங்க அப்பா எனக்கு சொன்னாரு. என்னது? உங்க அப்பா இவங்க அம்மா கிட்ட சொன்னாரா? ஓ அப்பே உன்கிட்ட சொன்னாரா? ஆமாப்பா. டிஜே கூட என்ன மாதிரியே அவங்க அப்பா கிட்ட பேசுவான். அவ்வளவு பணம் ஒருத்தன ரிஸ்க், கொஞ்சம் என் பையனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஆண்டி சொன்னாங்களாம். அப்படியா? ஆண்டியா? ஐயோ, அம்மாவை சொல்றாப்பா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுப்பா. டிஜே, அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லு. அங்கிளா? அவனோட அப்பா. சாரி டிஜே, எங்க அப்பா என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. என்னது, நானா? நான் கன்ஃபியூஸ் பண்றேனா? டே, இவன் தானா உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான், உன்னை ஏமாத்துறான்டா. என்ன சார், என்ன பேசுறீங்க? ஏமாத்துறவனா இருந்தா இந்த பணத்தை எடுத்துட்டு இங்கே வரணும். அதானே, அவன் ஏமாத்துறவனா இருந்தா பணத்தை இங்க கொண்டு வா. அவன் அங்க இருக்கானே, அவனை காப்பாத்துறதுக்காக அவன் வரணும், வந்துதானே ஆகணும். எனக்கு தெரியும் இவனை காப்பாத்த வருவான்னு. இவன யார் சார் இவரு? அவரை நான் ஏன் காப்பாத்தணும்? என்னது? ஆமா, யார் அவரு? இவனை உனக்கு தெரியாதா? தெரியாது. தெரியாதா? அப்ப நான் இவனை நான் கொண்டுடவா? டேய், பாத்தியா இவ கண்ணுல கலர் எப்படி மாறுதுன்னு பாத்தியா? பாரு 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 பாரு, நல்லா மாறுது பாரு. நாங்க கொன்னுடலாமா சொல்லு? கொன்னுடுங்க சார். அவனை கொன்னுடுறா. போடா போடா. போடுறா போடுறா போடுறா, சீக்கிரம் போடுறா. போட்டு தள்ளுறா, போட்டு தள்ளு, போட்டு தள்ளு. சீக்கிரம் 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 சீக்கிரம்டா, போடுடா. போடு 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 போடு, ஃபயர் போடு, ஃபயர் போடு. என்னது? ஆண்டி? ஆண்டி? அப்புறம் என்ன பண்ணீங்க? அம்மாக்கு என்னாச்சு டிஜே? அங்க இருந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அம்மாக்கு என்னாச்சு டிஜே? அம்மா சேஃப் தானே? 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பைத்தியக்காரன். அப்பா, இது உங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ப்பா. நான் எப்படி சொல்றதுப்பா? நீ சொல்லி ஆகணும் டிஜே. சொல்லு சொல்லு சொல்லு. அம்மாவை கொன்னவனை விட்டுட்டு யாரோ அப்பாவிய கூட்டிட்டு வந்து ஏன் கொல்றீங்கன்னு உங்க அம்மா ஓட அடறாங்களா சார்? அப்ப உண்மையான கொலைகாரன் யாரு? சொல்லு டிஜே. எங்க அம்மாவை கொன்னது யாரு? உங்க அப்பா. நானா? அப்பா, நினைச்சேன்டா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்கிட்ட வருவான்னு நினைச்சேன்டா. உண்மையை சொல்லிடுப்பா. அம்மா எதுக்காக கொன்ன? டே, உங்க அம்மாவை நான் எதுக்குடா கொலை பண்ண போறேன்? உங்க அம்மாடா எனக்கு உசுருடா. அவ்வளவு லவ் இருந்தா எல்லா பிசினஸ்லயும் நாயுடு பெஞ்சஸ், நாயுடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நாயுடு சிமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் நாயுடு நாயுடு நாயுடுன்னு பேர் இருக்கே தவிர முனிமான்ற பேர் ஏன் இல்ல? முனிமா என்க்ளேவ், முனிமா வெஞ்சர்ஸ், முனிமான்ற பேர் ஏன் இல்லன்னு கேளு. ஆமாப்பா, எதுக்கு அம்மா பேரை வைக்கல? முனியம்மான்னு பேரு வச்சா எவன்டா வாங்குவான்? அட பாவி, முனிமான்ற பேரே பிடிக்கிறவனுக்கு அப்புறம் லவ் எங்க இருக்கு? முனிமான்ற பேரே அசிங்கமா இருக்கு. ஏன்பா முனியம்மான்ற பேரே உனக்கு பிடிக்கலையா? உங்க அம்மானா எனக்கு ரொம்ப உயிருடா. அதனால தான் அவ சத்ததுக்கு அப்புறமா நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஐ லவ் முனியம்மா. அவ்வளவு லவ் இருந்தா அம்மா இல்லாம இவரு இத்தனை நாள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு? அவன் பேச்சாலே உன்னை மயக்கிட்டு இருக்கான். அவனை சும்மா விடாத, கொல்லு. எங்க அப்பாவே கொல்ல சொன்னியா நீ? அப்பாவை அம்மாவோட சேர்த்து வைக்க சொன்னேன்டா. அம்மா அங்க வெயிட்டிங்டா. Extraordinary, fantastic, mind-blowing, sir. ஆமா, அப்பா வந்துடுறாருமா. இப்ப வந்துருவாரு. ஒரு நிமிஷம். என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா இல்லையா? நான் பாத்துக்கிறேன், நீ போ. டிஜே அலியா சக்கரஹாரத் ஜெகநாதன் சொன்னலடா, உன்னை பார்த்து அன்னைக்கே போட்டு தள்ளிடுவேன் சொன்னல. அம்மா, அப்பா வந்துட்டு இருக்காரு.
எஸ் பைத்தியக்காரா. உன் கதைக்கு இதான் எண்டக எண்டஸ்ய எண்டோ பியஹ. ஆக்ரோ டைமண்ட் கம்பெனியால ஏமாந்தவங்களோட வாழ்க்கையில நீ விளக்கேத்தி வச்சுட்ட. அவங்க இவங்கன்னு எல்லாரும் உன்னை பத்தி தப்பா சொல்றதுக்கு முன்னாடி நீயே அவங்கள போய் மீட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். வேணாம் சார், சந்திக்க மாட்டேன். ஏன் சாஸ்திரி? சின்ன வயசுல எங்க தாத்தா சொல்லியிருக்காரு சார், நம்ம செய்யற வேலையில நல்லது மட்டும்தான் தெரியணும், செஞ்சவன் தெரிய தேவையில்ல. வரேன் சார், எப்பவும் போல உங்க போனுக்காக காத்துட்டு இருப்பேன்.